அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினரான இவருக்கு அறிமுகம் தேவையில்லை. நவீன நம்மாழ்வார், இயற்கை விஞ்ஞானி மற்றும் இயற்கை வேளாண்மை ஆர்வலர் என்று எல்லோரோடும் அழைக்கப்படும் மிஸ்டர் செபாஸ்டின் பிரிட்டோரா சார் அவர்களை சிறப்பு பயிற்சி அளிக்க அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கனிஷ்கா நிறுவன தலைவர்கிட்ட கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுடைய தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் நம்மளுடைய விநியோகஸ்தர்கள் மற்றும் உழவர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நபர்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இன்றைக்கு பல்வேறு விதமான வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக நான் கண்டிப்பாக வந்துட்டேன். உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரே ஒரு ஆசையாக இருந்தது. அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிறுவனத்திற்கும் எல்லாருக்கும் நன்றி. இயற்கை விவசாயம் என்ன, ஏன் இதை நம்ம செய்யணும், இன்றைய இதனுடைய முக்கியத்துவம் என்ன, நல்லா கவனிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, இப்போ அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, அமெரிக்கா ஈரானோட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால உரம் கிடைக்காது அப்படின்னு சொல்ல போறாங்க. சரிங்களா? உரம் கிடைக்காது அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்து எங்கே போகிறது அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை வந்ததுன்னா, நம்மாழ்வார் ஐயா சொல்லி கொடுத்த நம்மளுடைய பழைய முறைக்கு தான் எல்லாரும் தள்ளப்படுவார்கள். இங்கே மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு காலையில் நான் இங்கே வந்து சேர்ந்ததுலேருந்து 3 பேர் ஸ்ரீலங்காவிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. 3 நாளில் தயாராகிற மாதிரி தழைச்சத்து கொடுக்கக்கூடிய உரங்கள் இருக்கா, 1 நாளில் தயாராகிற மாதிரி மணிச்சத்து இருக்கா, 1 நாளில் தயாராகிற மாதிரி சாம்பல் சத்து இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க திடீர்னு இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே வந்து நூரெலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டி மாதிரியான ஒரு உயர்நிலை நல்ல மலைப்பகுதியில் வாழக்கூடிய விவசாயிகள். பொருள் கிடைக்கல, அடுத்து என்ன செய்யறது, பயிர் பாதிப்பா இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இப்போ நம்மளை நோக்கி வர்றாங்க. இன்னும் போக போக காலங்களில் நிறைய பேர் வருவாங்க. தேவை இருக்கும்போது நம்ம தான் அவங்களுக்கு வழிகாட்டி. சரிங்களா? அதனால இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரும் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். உங்களோட முக்கியத்துவம் என்ன? உண்மையிலே வந்து இந்த இயற்கை விவசாயம் பத்தி பேச வந்தப்ப நான் என்னையவே ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம பேசுறதெல்லாம் செவுத்த பார்த்து பேசிட்டு இருக்கோமா? இது வந்து ஒரு உண்மையான பேச்சா? இயற்கை விவசாயம் உண்மையிலே பரவுதா? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள்லாம் இருந்தப்ப என் மனசுக்குள்ள தோணுனது, ஒவ்வொரு கிராமத்திலும் இது போன்ற ஒவ்வொரு 4-5 பஞ்சாயத்துகள் சேர்ந்த ஒரு இடத்துல இயற்கை விவசாய பொருள்களை விற்கக்கூடிய ஒரு நபர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். இது ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லா விவசாயிகளாலையும் இன்னைக்கு ஜீவாமிர்தம் தயாரிக்க முடியறதில்லை. பல்வேறு காரணங்களால எல்லா விவசாயியால நாட்டு மாடே வச்சிருந்தாலும் அமுத கரைசல் தயாரிக்க முடியல, மீனமிலம் தயாரிக்க முடியல. ஒரு திடீர்னு ஒரு பூச்சி தாக்கம், ஒரு நோய் தாக்கம், அடுத்து எங்க போறதுன்னு தெரியல, அப்படியே ஃபங்காய் போய் நிக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த பக்கம் ஆசையா நம்மளை வரவேற்கிறது என்ன? கெமிக்கல் கடை. ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கு ஒரு கெமிக்கல் கடை. அது நான் உனக்கு தீர்வு தர்றேன், இங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுது. இருந்தாலும் நம்ம மனசுல இருக்க அந்த வெறி அந்த பக்கம் போக கூடாதுன்னு நிக்கிறோம். ஆனா எனக்குள்ள தீர்வு என்ன? யாரா ஒருத்தர் கொடுக்கணும்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு தெரிந்து ஒரு 15-16 வகையான பூச்சிக்கான கரைசல்கள் இருக்கு.
எல்லாமே வெற்றி அடைந்த கரைசல்கள். ஆனா எத்தனை பேர் செஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா இந்த கூட்டத்தில் ஒரு 10 பேர் வேணா இலை கரைசல் போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா அதை பயன்படுத்தி இருப்போமா அப்படின்னா அதுவும் இருக்காது. அப்படியே பயந்துட்டு அதுக்கு வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம உட்காந்துருப்போம். ஒரு நோய் வந்துருச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நோய் வந்துருச்சு, அதை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிற அடுத்த கட்ட நகர்வு நமக்கு தெரியாது. அப்படியே நிக்கிறோம். இந்த பக்கம் அந்த உரக்கடை நம்மளை கூப்பிடுது, நான் உனக்கு தீர்வு தர்றேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க, ஒவ்வொரு பயிருக்கும் முக்கியமானவங்க, ஒவ்வொரு பயிருக்கும் முக்கியமானவங்க. ஏன் தெரியுமா? ஆரம்ப நாள்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், கெமிக்கல் பண்ணக்கூடிய சாதனைகளை எல்லாம் இயற்கை விவசாயத்தில் பண்ண முடியும் அப்படின்னு நம்பணும். எந்த ஒரு பயிர்லையும் இயற்கை விவசாயத்துல எவ்வளவு லாபம் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழகத்துல ஏதோ ஒரு பகுதியில நம்மள மாதிரி ஒரு சக விவசாயி இயற்கை விவசாயத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாம வேணா இருக்கலாம், ஆனா ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விதையில இருந்தும் அதோடைய முழுமையான விளைச்சலை பெறணும், இதுதான் என்னுடைய ஆசை. இதுக்காக தான் நான் ஊர் ஊரா போய் பேசுறதோட அடிப்படை. நீ ஏன் இதில் தலையிடுற, நீ ஏன் இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுற அப்படின்னு கேட்கக்கூடிய என்னுடைய சக அலுவலர்கள் எல்லாருக்கும் முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். இயற்கை விவசாயம் நல்லதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இயற்கை விவசாயத்துல துல்லியமான இயற்கை விவசாயமா எந்த விதை போடுறீங்களோ அந்த விதையோட முழுமையான லாபம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை அடையணும், அதுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் உள்ள வந்திருக்கேன். கொஞ்சம் நிறைய ஸ்லைடு இருக்கு, காலம் கருதி கொஞ்சம் வேகமா சொல்றேன். என்னுடைய நோக்கம் என்ன, ஒரு விநியோகிஸ்தர்களா உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய நோக்கம் என்னங்கிறத நான் கடைசியில சொல்றேன். அதற்கு முன்னாடி நான் சொல்ல வர்ற விஷயங்களை பாருங்க. ஒரு விநியோகிஸ்தர் அப்படிங்கிற ஒரு யாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு உரக்கடையில நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு உரக்கடையில என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க வச்சிருக்கணும். உரக்கடையில போய் எது கேட்டாலும் கொடுக்கறாங்கல்ல, அது மாதிரி நீங்க வச்சிருக்கணும். அதை 2ஆ வச்சிருக்கணும். எப்படி வச்சிருக்கணும்? 1, உங்கள்கிட்ட இருப்பா வச்சிருக்கணும், இந்த இடத்துல இருப்பா வச்சிருக்கணும். அல்லது வாங்கி கொடுக்குறேன், அங்க வாங்கி இவங்களுக்கு கொடுத்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அப்ப இங்க வாங்கி நான் இங்க கொடுக்கறேன்னா இவரோட தொலைபேசி எண் தெரியணும், அவர் எங்க இருக்காருன்னு தெரியணும். நீங்க எல்லாம் இந்த டெலகிராம் குரூப்ல இருக்கவங்க கேட்பீங்க, எந்த ஒரு தலைப்பை கேட்டாலும் அதுல 2 நம்பர் கொடுக்குறீங்களே, எப்படி உங்களால முடியுது அப்படின்னு. இது 1 நாள் 2 நாள் விஷயம் இல்ல நண்பர்களே. இது 5-6 வருடங்களா குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து சேகரிச்ச நம்பர் தான் நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஜெயிக்கணும்னா நம்பர் வேணும். எங்க வாங்கணும் எங்க விற்கணும் அந்த நம்பர் வேணும். இப்ப சொன்னாங்கல்ல, பூச்சிக்கு மஞ்சள் நிற அட்டை வேணும், சிவப்பு நிற அட்டை வேணும், ஃபேரமன் டிராப் வேணும் அப்படின்னு சொன்னா எங்க விற்கும், எங்க மொத்தமா கிடைக்கும்? அந்த நம்பர் நம்மகிட்ட இருக்கா? மொத்தமா கிடைக்கக்கூடிய குறைந்த விலையில இன்னைக்கு ஒரே பொருளுக்கு பல்வேறு விதமான விலைகள் இருக்கு. தரமான ஒட்டுனா நம்ம விரல் அப்படி மஞ்சள் ஒட்டு மட்டையில தொட்டா கூட அப்படி பசையா பிடிக்கணும், அந்த மாதிரி அட்டை இருக்கா? அது குறைந்த விலையில இருக்கா? எங்க கிடைக்கும்? ஒரு பொருள் இப்ப இங்க உட்கார்ந்துருக்கவங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் முதல் நல்ல தீர்வுங்கிறது வேப்பங்கொட்டை கரைசல். வேப்பங்கொட்டை கரைசலுக்கு இணையான கரைசல் இயற்கை விவசாயத்துல எனக்கு தெரிஞ்சு இல்லை.
அதாவது எல்லா பிரச்சனைக்குமான சமமான தீர்வு. ஆனா இங்க உட்காந்துருக்கவங்க எத்தனை பேரோட வீட்டில் வேப்பங்கொட்டை இருக்கு, அல்லது வேப்பங்கொட்டை எங்க கிடைக்கும் அப்படிங்கிற நம்பர் இருக்கு அவங்கள்ட்ட? இதுதான் நமக்கு வேணும். இங்க இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்கள்ட்ட வேணும். யாரா ஒருத்தர் வந்து கேட்டா எனக்கு ஒரு 2 கிலோ வேப்பம் மூத்து வேணும்னு கேட்டா கொடுக்க தெரியணும். வேப்பம் புண்ணாக்கு வேணுமா கொடுக்க தெரியணும். கடலை புண்ணாக்கு வேணுமா கொடுக்க தெரியணும். வண்டு வந்துருச்சு, காண்டாமிருக வண்டு வந்துருச்சு, ஆமணக்கு புண்ணாக்கு வேணும் கொடுக்க தெரியணும். அலைய விடக்கூடாது, விவசாயி அலைய விடக்கூடாது. ஒவ்வொரு பதிலையும் வச்சிருக்க. அல்லது நீங்க கணக்கு கை காட்டணும். இந்த ஊர்ல, இந்த தெருவுல, இந்த கடையில போய் கேளு, அவன் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல தெரியணும். எனக்கு ஒரு டிராக்டர் மானியத்துல வேணும், நான் எங்க போகணும் அப்படின்னு ஒரு சக விவசாயி கேட்டா, இந்த இடத்துல இருக்க இந்த அலுவலகத்துல இவரை போய் பாரு சொல்ல தெரியணும். எனக்கு ஃபியூஸ் போயிடுச்சு, மோட்டார் ஓடல, பதறிட்டு ஒரு விவசாயி வர்றான் அப்படிங்கிறப்ப நீங்க இந்த நபர்கிட்ட போய் கேளு, இவரு உனக்கு அதை செஞ்சு கொடுப்பாரு. இப்படிலாம் செய்யறப்ப அவரோட இணைந்து விவசாயியோட இணைந்து நம்ம வேலை செய்யறப்ப உங்களுடைய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பவர், உங்களுடைய அளவு அதிகரிக்கும். இவர்கிட்ட போனா நமக்கு ஒரு விஷயம் இல்லைங்க, 10 விஷயம் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேங்க. திண்டுக்கல்ல என் கூட படிச்ச பையன் ஒருத்தன் கடை வச்சிருக்காப்புல. அந்த கடையில போய் நான் சும்மா உட்காந்து வேற ஒரு விஷயம் பேசுறதுக்காக அவரோட உட்காந்துருந்தேன். 10 நிமிஷத்துல அவர் கடை முன்னாடி ஒரு 6-7 விவசாயி நிக்கிறாங்க. ஏங்க, அனந்தராயங்கோட்டையில அவரைக்காய் போடணும், என்ன ரகங்க போடலாம்? வெண்டைக்காய் போடணும், நுண்ணியாம் செல்வம் போடு, எத்தனை பாக்கெட் போடணும்? இந்த 4 இருக்கு, உள்ள வாங்கிட்டு போயா. இது வேணும்னா மிளகாய் வேணும், ரங்கா வேணும், ரங்கா இருக்கு ஏன்ட்ட இல்ல, இந்த அங்க இருக்கு, அந்த கடையில வாங்கிக்க. இது பலதானியம் வேணும், ஏன்ட்ட இல்ல, லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்ல இருக்கு, அங்க வாங்கிக்க. எதை கேட்டாலும் இல்லைங்காம, என் ஊர் குஜிலியம்பாறை, இந்த குஜிலியம்பாறையில இந்த ரகம் வருமா? எந்த ஏரியாயா? என்ன மண்ணு? சரள மண்ணா? அது என்னமோ வரும், அவ்வளோ சரியா வராது, நீ அதுக்கு பதிலாக இதை போடு. வழிகாட்டுதல். அப்படி இருக்கிறதுனால தான் அவர் கடை முன்னாடி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கப்போ உங்க மனசுல என்ன தோணும்? இப்படிலாம் என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆரம்பிங்க. எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சு வர்றதில்ல. ஆரம்பிங்க. கையில வச்சிருக்க வேண்டிய பொருள் என்ன, அதே நேரத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்ன, எங்க இருந்து வாங்கி நம்ம ஊர்ல கொடுக்கணும். அரசு மானிய திட்டங்கள் எந்தெந்த துறையில இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லோக்கல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சொட்டு நீர் பாசனத்தோட பராமரிப்பு முறை அடைச்சிக்கிச்சுங்க, பைப்பை உருவி பிச்சு போட போறேன் அப்படின்னு சொன்னா ஃபில்டரை கிளீன் பண்ணியா, லாஸ்ட்ல இருக்க அந்த சப்மைன் டியூபை வந்து கழட்டி விட்டு மோட்டரை அடிச்சு விடு, லேட்ரல் பைப்போட கடைசியில் இருக்கக்கூடிய கண்ணை திறந்து விட்டு மோட்டரை தண்ணி அடிச்சு விடு, ஜீவாமிர்தம் போட்டியா படிஞ்சிருக்கும், பவுடர்ல சூடோமோனாஸ் போட்டியா படிஞ்சிருக்கும், வெயில் நேரத்தில் உப்பு தண்ணியா சப்ப தண்ணியா படிஞ்சிருக்கும். அப்ப இதெல்லாம் இருக்கணும்னா நீ இதெல்லாம் கிளீன் பண்ணு சொல்ல தெரியணும். சொல்லுங்க, ஒரு 2 வார்த்தை சேர்த்து சொல்லுங்க. அடுத்து என்ன செய்யணும்? இடைத்தரகர்கள், ஏன்னா அந்த பயிர் போட்டுட்டேன் விற்க முடியல, எங்க விற்கணும்? திருவள்ளூர் மாவட்டத்தில் விற்கிற ஆளும் தெரியணும், கோயம்பேடு தெரியணும், ஒட்டஞ்சத்திரம் தெரியணும், பொள்ளாச்சி தெரியணும், ஹொசூர் சந்தை தெரியணும். நம்பர் வேணும். இல்லையா கேளுங்க, அல்லது இல்லையா தேடுங்க, நம்பரை பிடிங்க, கையில வச்சிருக்கணும். ஒரு டீலரா உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டங்கிகள் எங்க இருக்கு? திடீர்னு ஒரு பொருள் நிறைய வந்துருச்சு, இப்ப கேக்குறீங்கல்ல, சேனைக்கிழங்கு கருணக்கிழங்கு, திடீர்னு ஒரு நேரத்தில் எல்லாருமே அறுவடை பண்ணுவாங்க. சேனைக்கிழங்கி கருணக்கிழங்கி எங்க இருப்பு வைக்கிறது? கிட்டங்கி தெரியல, அதுக்குன்னு அடிமாட்டு விடையில கொடுக்க முடியுமா? அதை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியவங்க நம்ம. தரம் பிரிக்கிறது சொல்லி கொடுக்கணும். இப்ப இந்த ஊர்ல இல்லைங்க,
தஞ்சாவூர்ல யாருங்க இது விற்கிறா அப்படின்னு கேட்டா தஞ்சாவூர் டீலரோட நம்பரை கொடுக்க தெரியணும். ஒவ்வொரு விவசாயியோட நம்பர் நம்மகிட்ட இருக்கணும். நம்மள்கிட்ட வாங்கிட்டு போன நம்பர், இப்போ நீங்கள் உள்ளே வந்தப்ப நோட்டில் எழுதியிருப்பாங்க உங்கள் நம்பரை, அது மாதிரி உங்கள்கிட்ட நம்பர் இருக்கணும். இது மாதிரியான அடிப்படை விஷயங்களை நீங்கள் வச்சிருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. சரிங்களா? இது என்னுடைய பொதுவான செய்தி. இயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி, செயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது மண் பரிசோதனை. ஏன் மண் பரிசோதனை அப்படின்னா, எனக்கு பிபி வந்திருக்கு அப்படின்னா, எனக்கு சர்க்கரை சத்து வந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு சர்க்கரை இருக்குன்னு எனக்கு தெரியணும். சாப்பிட்டு முடிச்சு 1.5 மணி நேரத்தில் 110 வச்சிருக்கேனா, 200 வச்சிருக்கேனா, 300 வச்சிருக்கேனா, அதை பொறுத்து தான் மாத்திரை திங்க முடியும். தயவு செய்து மண் பரிசோதனை பண்ணுங்க. துல்லிய பண்ணையத்தோட முதல் படி அந்த மண் பரிசோதனை. யாருக்காவது ஆசை இருந்து, நான் அடுத்து காட்ட போற ஸ்லைடுல நான் சொல்ல போற விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலோ, அல்லது உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கவங்களுக்கு எனக்கு இது நடக்கணும்னு ஆசைப்பட்டாலோ, நான் கேட்க போற முதல் கேள்வி அந்த மண் பரிசோதனை இருக்கா அதான் கேட்பேன். தயவு செய்து செய்யுங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க. இந்த பட்டத்துல இது வரும், இந்த பட்டத்துல இதை போடலாமா? பாக்கெட் விதைகள் எல்லாமே ஃபவுண்டேஷன் விதைகள்னு பேர். அதுக்கு எல்லா காலத்திலையும் நடவு செய்யலாம். பட்டம்லாம் கிடையாது, பராமரிப்பு தான் பட்டம். நல்லா தயவுசெய்து மனசுல வச்சுக்கோங்க. சம்பாவுக்கும் இன்னைக்கு நாத்து போடுற நெல்லுக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சம்பானா நீங்க சும்மா இருந்தாலே அதுவா வரும், அதுவா மழை பெய்யும், ஈரம் இருக்கும், பொதுவான ஈரம் இருக்கும், மண்ணுல அளவான வெயில் அடிக்கும், ஒரு சில விஷயங்கள் குறைஞ்சிருக்கும், ஈஸியா வரும். இந்த நேரத்துல நீங்க காட்டுக்கு போகணும், நின்று பார்க்கணும், மண்ணுக்கு ஏத்த மாதிரி பார்க்கணும், பயிரோட ரகத்துக்கு ஏத்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நீங்க போகணும். அதுக்கு பேர் தான் பட்டம். அதனால அதை இதையும் சொல்லிட்டு காடை சும்மா போடாதீங்க. காட்டை சும்மா போடக்கூடாது. ஒரு சில காரியங்களை செய்ய தயங்குறவங்களை நம்ம குழுல பார்த்துக்கிட்டே இருக்கோம் தினசரி. நீங்க அந்த டெலகிராம் குரூப்பை பார்த்தாலே தெரியும். ஒருத்தர் கேட்குற கேள்வி உங்களுக்கே வித்தியாசமா இருக்கும், எனக்கு வித்தியாசமா இருக்கிறத விட உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். அதனால சொல்றேன், நிலத்தை சும்மா போடக்கூடாது. ஊடு பயிர் விவசாயம் பண்ணணும், அதிகமான விளைச்சல் எடுக்கணும், முழுமையான விளைச்சல் எடுக்கணும். இதுதான் என்னுடைய செய்தி. அதுக்கு முக்கியமானது விதைகளோட தரம் தெரியணும். விதை தாங்க முக்கியம். அது நாட்டு விதையா இருந்தாலும் சரி, ஒட்டு விதையா இருந்தாலும் சரி, எந்த விதையா இருந்தாலும் தரமான விதையா இருக்கணும். நாட்டு விதைங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு உள்ள போய் உளுந்துட்டு, இன்னைக்கு நேத்து ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு பாத்தீங்களா? அவரு எனக்கு தெரிஞ்சு 6-7 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயி. ஒரு கலப்பு ரகத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு. 135 நாள்ல நமக்கு கருப்பு கவுனி வெளியில வரணும், முடியணும். 110 நாள்லயே முடியுது. அப்ப அவர் என்ன செஞ்சிருக்காரு? விதைய பார்த்து வாங்கல, கவனமா வாங்கல. யாரு வச்சிருப்பாங்க, கவனமா சேகரிச்சு யாரு வச்சிருப்பாங்கிறவங்கள்ட்ட முன்கூட்டியே கேட்டு, சும்மா இருக்க காலங்கள்ல கேட்டு அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சு வாங்கல. இதுதான் அது விவசாயியோட தவறு. அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா இருக்கிற நேரத்துல யாரு நல்ல நாட்டு விதையா இருந்தாலுமே நல்ல விதை யாரு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு முன்கூட்டியே வாங்கி வைக்கணும். அதுதான் நம்மளுடைய வெற்றியோட 2ஆம் படி. முதல் படி மண் பரிசோதனை, 2ஆம் படி விதை, 3வது விதை நேர்த்தி. எந்த பயிர் யார்கிட்ட இருந்து விதை வாங்கினாலும் எனக்கு விளக்கமா சொல்ல முடியல, நான் அரசாங்கத்தில் இருக்கிறதுனால. யார்கிட்ட இருந்து விதை வாங்கினாலும் விதை நேர்த்தி பண்ணணும். தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு, விதை நேர்த்தி பண்ணணும். அடுத்து எந்த மண்ணிலையும் அந்த மண்ணுக்கேற்ற செயல்பாடுகளை செய்யற மாதிரி பொருள்களை நம்ம கையில வச்சிருக்கணும். இயற்கை விவசாயம் தோக்கிறதுக்குள்ள முதல் காரணம் என்ன தெரியுமா?
இன்னைக்கு நான் மதியம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. நான் கார்ல போகும்போது நான் பேசுறப்ப டெலகிராம் குரூப்ல கேட்குறேன் பாருங்க. நீங்க பார்ப்பீங்க. இயற்கை விவசாயம் அழிஞ்சு போறது, அல்லது இயற்கை விவசாயம் மனசு விட்டு போறது, அல்லது இயற்கை விவசாயம் பிடிக்காம போறதுக்குள்ள காரணம் நம்ம கையில போதுமான இயற்கை இடுபொருள் இருக்காது, இயற்கை பாதுகாப்பு பொருள் இருப்புல இருக்காது. நான் போய் வாங்கிட்டு வரேன் சார், சொல்லுங்க சார். 35வது நாள்ல கேட்குறாங்க, நடவு நட்டு 35வது நாள்ல நெல்லுல கேட்குறாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ வாங்கிட்டு வரேன். அப்போ 35 நாள் ஒரு பயிர் கொலைப்பட்டினியா இருக்கணுமா? என் மண்ணுல சத்து இருக்கு. எவ்வளவு சத்து இருக்கு? ஒரு ஏக்கர்ல இருக்கக்கூடிய பயிர்களோட எண்ணிக்கை எத்தனை? 80,000 இருந்து 1,10,000 செடி நிக்குது. எல்லாத்துக்கும் வயிறு இருக்கு, பசிக்காதா? அந்த மண்ணுல என்ன சத்தா போட்டிருக்கோம்? போன பயிருக்கு முந்தின பயிருக்கு குப்பை போட்டாங்களாம். இன்னைக்கு என் வீட்டுல பாத்திரத்துல 5 இட்லி இருக்குன்னா நான் காலையில 3 இட்லி தின்ட்டேன்னா 2 தான் இருக்கும். 5 செஞ்சது உண்மை, நான் சாப்பிட்டேன்ல. மண் எடுத்திருக்கும்ல, எடுத்ததை திருப்பி கொடுக்க கூடாதா? இந்த வழி இப்ப நீங்க கிளம்பி போறப்ப பாருங்க, 2 பக்கமும் இந்த ஊர்ல பாக்கு மரங்கள் இருக்கும், வாழை இருக்கும், ஒரு சில பேர் கரும்பு போட்டிருக்காங்க. அதெல்லாம் அவ்வளவு கேவலமா இருக்கிறதுக்குள்ள காரணம் என்ன தெரியுங்களா? எதுவுமே கொடுக்கல, வெறும் தண்ணி கொடுக்கறது. நான் இன்னைக்கு பேச வந்த காரணமே என்னன்னா, தண்ணீரோட முக்கியத்துவத்தை வேற விதமா சொல்லணுங்கிறதுக்கு தான் நான் வந்தேன். தண்ணீர் எவ்வளவு நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது எவ்வளவு பாசிட்டிவான, எவ்வளவு சாதகமான பதிலோ அவ்வளவு பாதகமானது. எந்த நிலத்திலையும் அளவா தண்ணி கொடுக்கணும். அளவுக்கு மீறி தண்ணி கொடுத்து இந்த பாக்கு மரங்களோ தென்னை மரங்களோ பழமரம் பழ வகை மரங்கள் எல்லாத்தையும் கெடுக்கிறது என்ன தெரியுங்களா? நம்ம கொடுக்கிற தண்ணி. ஒரு கத்திரி செடியை புடுங்கி எடை போடுங்க. அந்த எடை போட்டா அது எவ்வளவு எடை இருக்கும்? ஒரு செடி 65 நாள்ல தூக்கி ஒரு எடை போட்டீங்கன்னா எம்புட்டு இருக்கும்? 3/4 கிலோ இருக்கும். அதுக்கு எதுக்குங்க 20 லிட்டர் தண்ணி? அளவுக்கு மீறி தண்ணி கொடுத்தா மண்ணில் இருக்கக்கூடிய அடிப்படை சத்துக்கள், தழைச்சத்து, சாம்பல் சத்து, கால்சியம் சத்து, இதெல்லாம் பூமிக்குள்ள வேருக்குள்ள இப்படி போயிரும். தயவுசெய்து இன்னைக்கு வந்ததுக்கு ஒன்றை மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. அளவுக்கு மீறி தண்ணி கொடுத்தா இந்த சத்தெல்லாம் வேருக்கு கீழே போயிரும். சத்து இல்லைன்னா பயிர் மஞ்சள் ஆகும், சத்து இல்லைன்னா நோய் வரும், சத்து இல்லைன்னா பூச்சி கடிக்கும், சத்து இல்லைன்னா நீங்க நிறைய தண்ணி கொடுப்பீங்க, வெயில் காலம் அப்படின்னு பதறி போய் தண்ணி கொடுப்பீங்க. மண்ணை தோண்டி பார்த்தீங்கன்னா 1/2 அடி ஆழத்துல ஈரம் இருக்கும். ஈரம் கொடுத்தீங்கன்னா அழுகல் வரும். மழைக்காலத்துல அழுகல் வந்து, வேரழுகல் வந்து, நூற்புழு வந்து சாகிற பயிர்களோட எண்ணிக்கையை விட இந்த கோடை காலத்துல தான் அதிகமா இருக்கும். ஏன்? நம்மளோட பதற்றம் என்ன நமக்கு புரியல. அளவா தண்ணி கொடுக்கணும். எந்த நேரத்துல தண்ணி கொடுக்கணுமோ அந்த நேரத்துல தண்ணி கொடுக்கணும். எப்ப கொடுக்கணும்? ஒண்ணு காலையில 5 மணிக்கு கொடுக்கணும். பயிர் எப்ப உணவு தயாரிக்கும்? 9 மணிலேருந்து 1 மணி வரலாம். ஐயா நல்லா கேட்டுக்கங்க, 9 மணிலேருந்து 1 மணி வரலாம். அது உணவு தயாரிக்கிற நேரத்தில் போய் அதை இம்சை பண்ணக்கூடாது. இப்பதான் எனக்கு கரண்ட் வருது, இப்பதான் இல்லை இவன் வந்தான், அந்த மருந்து அடிக்கிறேன் வந்தான், இப்பதான் எங்க வீட்டில் நான் இதை முடிச்சுட்டு வெளியே போனேன், இப்படிலாம் காரணம் சொல்லி அந்த பயிரை தொல்லை பண்ணக்கூடாது. சம்பாரிச்சு கொடுக்க போற பயிர் அது தொல்லை பண்ணக்கூடாது. அந்த பயிரை வந்து அலட்சியமா நினைக்க கூடாது. நீங்க வந்து உரம் போட்டு அது வந்து ஏதோ நீங்க இறக்கப்பட்டு அப்படிலாம் இல்லை. நமக்கு சம்பாரிச்சு கொடுக்க போறது, அதுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு 9 to 1 எதுவும் செய்யாதீங்க. இந்த வெயில் காலத்துல எப்பல இருந்து? மார்ச் மாசத்துல இருந்து நவம்பர் 1ஆம் தேதி வரல எதுவும் செய்யாதீங்க. செய்யணும்னா காலையில 4 மணிக்கு, 4:30, 5, 5:30 அப்ப தண்ணி பாய்ச்சுங்க. இல்லையா சாயந்தரம் தண்ணி பாய்ச்சுங்க 5 மணிக்கு மேல. அப்ப என்ன நடக்கும்னா, காலை செருப்பை கழட்டிட்டு நம்ம நிலத்துல செருப்பு இல்லாம தான் இருப்போம். காலில் மிதிச்சாலே சூடு தெரியும். இதுல தண்ணி பட்டா தண்ணி சூடாகும். சூடாகிற தண்ணி அந்த மென்மையான வேர்ல போய் படுறப்ப
அந்த வேறு தண்ணி எடுத்துக்கிறத விட இப்படி சுருங்கி போய் நிற்கும். அதுக்கு தான் கொஞ்சம் தள்ளுங்கிறேன். எப்படி? ஒரு 6 மணிக்கு கொடுங்க. அதுவும் எப்படி கொடுக்கணும்? மண் ஈரமாகிற மாதிரி கொடுங்க, கம்மியா கொடுங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அதோட விளைவுகளை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க ஒரு ஏக்கருக்கு ஒவ்வொரு பயிர்லையும் இருக்க வேண்டிய விளைச்சல். அது ஒட்டு ரகமோ நாட்டு ரகமோ, இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய விளைச்சல். எந்த நெல் ரகமா இருந்தாலும் 2400 கிலோ எடுக்கணும் குறைஞ்சபட்சம். நான் திருப்பி சொல்றேங்க, நான் பேச ஆரம்பிச்சப்ப 2019 இயற்கை விவசாயம் பத்தி பேச ஆரம்பிச்சப்ப நானும் அறியாமையில பார்த்தேன். தூய மல்லி அப்படின்னா அது ஒரு நாட்டு ரகங்க. எல்லா விவசாயிகளும் என்கிட்ட சொன்னது, தூய மல்லி ஒரு நாட்டு ரகம், அந்த பாரம்பரிய ரகத்துல 750 கிலோக்கு மேல கிடைக்காது. இது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. கருப்பு கவுனி 1000 கிலோக்கு மேல கிடைக்காது. கருங்குருவை 750 1000 தான் கிடைக்கும். ஆத்தூர் கிச்சிலி சம்பா மிஞ்சி போனா 1300 கிடைக்கும். இங்க வந்திருக்க விவசாயிகள் எல்லாத்துக்கும் சொல்றேங்க, இதே எடப்பாடிக்கு பக்கத்துல தர்மலிங்கம்னு ஒரு ஐயா 3300 கிலோ எடுத்தாரு. தூயமல்லியில 3300 கிலோ. 2800 கிலோ எடுத்தாங்க கருப்பு கவுனியில ஒரு அம்மா, ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியம். ஆத்தூர் கிச்சிலி சம்பா அதுவும் 2700 கிலோ ஒருத்தவங்க. இன்னொருத்தவங்க அது என்ன, இன்னொரு ரகம் பூங்கார் எல்லாரும் 1100 எடுத்துக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தர் 2200 எடுக்கிறார். இதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, பாரம்பரிய ரகம் அதிக லாபம் தராது அப்படிங்கிற எண்ணத்தை தயவுசெய்து கழட்டி போடுங்க. இயற்கை விவசாயம்ங்கிறது ஒரு உணவு முறை. அதைத்தான் நம்மாழ்வார் ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் உணவு முறை. நான் காலையில் எந்திரிச்சோடனே 5 இட்லி சாப்பிட்றேனா, அல்லது 3 சப்பாத்தி சாப்பிட்றேனா, அல்லது 5 பிரெட்டு சாப்பிட்றேனா? 5 பிரெட்டு சாப்பிட்டாலும் இந்த வயிறு நிறையும், 5 இட்லி சாப்பிட்டாலும் நிறையும். எதை சாப்பிட்றேங்கிறதா முறை. எது எனக்கு பிரச்சனை தராது, இந்த உடம்புக்கு எது பிரச்சனை தராது, இட்லி சாப்பிடு. இயற்கை முறையை கடைபிடி, நீ மண்ணு நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், இது போதும் இவ்வளவுதான். அந்த யூடியூப்ல சொன்னாங்க 2 தடவை பஞ்சகாவியா தெளிச்சா வந்துருன்னு சொன்னாங்க. அவருக்கு வருங்க, அவருக்கு வரும், எனக்கு வரணும்ல. ஒரு கிளாஸ்ல ஒரு பையன் தானே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான், 2 பையன் தானே வாங்குவான். ஃபெயில் ஆகிறவன் இருப்பான்ல, கடைசியில் இருக்கவனு இருப்பான்ல, 2 பேருக்கு ஒரே வாத்தியார் தானே. கடைசியில் இருக்கவே போகணும்னா படிக்கணும், முயற்சி பண்ணணும். அதைத்தாங்க நானும் சொல்றேன். நாங்கள் அட்டவணை கொடுத்து இதை கொடுங்க, இந்த பயிருக்கு கொடுங்க அப்படின்னு அட்டவணை போட்டு விவசாயத்தில் சொல்றோம். உடனே சொல்றாங்க இதெல்லாம் அட்டவணை போட்டு செய்யற விஷயமா விவசாயம்ங்கிறது. நாங்கள் வேற ஒன்றும் சொல்ல, உங்களை கொடுக்க வைக்க ஏதாவது முயற்சி பண்றோம். காலையில் சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம். 35 நாள் ஆகியும் பயிருக்கு நெல்லுக்கு எதுவும் கொடுக்கல. 3 மாசம் ஆகியும் கரும்புக்கு எதுவும் கொடுக்கல. 2 மாசம் ஆகியும் மஞ்சளுக்கு கொடுக்கல. அது நியாயமா? அதுக்குத்தான் நான் சொல்றேன், அட்டவணை போட்டு இப்படியாவது 10 நாளைக்கு ஒரு முறை கொடுங்கப்பா அப்படின்னு உங்களை மாத்துறதுக்கு, மனசை மாத்த முயற்சி பண்றோம். அதுதான் அது. இதுதான் இது உங்களுக்கு வேணும்னா முடியும். நிறைய பேர் சொல்றாங்க நாட்டு விதைகளுக்கு தான் இயற்கை விவசாயம். உணவு முறை கொண்டு வரலாம், கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அடுத்து பாப்பா. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், முதல் காரியம்ல ஒரே ஒரு காரியம், மண்ணை வளப்படுத்துறது. நீங்க இங்க வந்திருக்கவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தாலும் செம்மண், மணல், களிமண், எந்த விதமான மண்ணா இருந்தாலும் அந்த மண்ணை வளப்படுத்தணும். அதற்கான வழிகளை நீங்க சொல்லிக் கொடுங்க, நீங்க செய்யுங்க.
இயற்கை விவசாயம் ஜெயிக்கணும்னா ஒரு சில விஷயங்களை நம்ம எல்லாருமே செஞ்சாகணும். ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க யாராவது ஒரு விவசாயிய வெற்றி அடைய வைக்கணும். நான் காட்டின மாதிரி ஒரு ஏக்கர்ல அவர் எடுக்க வேண்டிய பயிர் என்னவோ அந்த முழுமையான விளைச்சல் எடுக்கிற மாதிரி சொல்லி தரணும் ஒருத்தருக்கு. அந்த ஒருத்தரை பார்த்து ஊர் திரும்பி பார்க்கும், நீ என்ன போட்ட. ஞாபகம் இருக்கா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில ஃப்ளோரா மேரின்னு ஒரு அம்மா நம்ம குழுவில் பதிவு போட்டாங்கல்ல. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்னை திட்டினாங்க, என்ன பைத்தியக்காரத்தனமா கோமியத்தையும் சாணத்தையும் கரைச்சி ஊத்துது இந்த பிள்ளை, மெட்ராஸ்ல ஐடியில் வேலை பார்க்குது, இங்க வந்து இந்த வேலையை பார்க்குது, இதுக்கு வருமா, நெல் வருமா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அவங்க என்ன பதிவு போட்டிருந்தாங்க, நான் 2400 எடுத்தேன், உரம் போட்டவங்க எல்லாருமே 1800க்கு கீழே எடுத்தாங்க அப்படின்னு. அது என்ன உணவு முறை, கொடுக்கணும் எந்தெந்த நிலையில எதை கொடுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும். அதை சொல்ல தான் வந்திருக்கேன். அதுதான் நீர் மேலாண்மை, இதுதான் மண் வகை. அடுத்து போங்க, இங்க பாருங்க, இதை பொறுத்து தான் தண்ணி கொடுக்கணும். நமக்கு எவ்வளோ வெயில் அடிக்குது, நம்ம மண் என்ன வகையான மண், அந்த பயிருக்கு எவ்வளோ தண்ணி தேவை, இந்த அளவு கொஞ்சமாவது யோசிச்சு தண்ணி தரணுங்க. கண்ணை மூடிட்டு தண்ணி கொடுக்க கூடாது. மல்லிகைப்பூல மொக்கு புழு வருது, எந்த ஒரு பயிர்லையும் இந்த காலத்துல பேன் வருது, சாறு உறிஞ்சும் பூச்சி வருது, தென்னை மரத்துல இலைக்கு கீழே வெள்ளை பூச்சி வருது. நீங்க அந்த தோட்டத்தெல்லாம் போய் பாருங்க, அவங்கள கேளுங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. தண்ணி மட்டும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மண்ணில் சாம்பல் சத்து இல்லை, கால்சியம் சத்து இல்லை, இருந்தா அதோட தோல் பகுதி இறுகின மாதிரி இருக்கும். ஒரு பூச்சிக்கு இந்த தோலை என்னால் கடிக்க முடியாதுங்கிற நம்பிக்கையை கொடுக்கணும். நான் போய் கடிக்கிறதுக்கு பண்ணு மாதிரி இருக்கிற மாதிரி கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், சாம்பல் சத்து முக்கியம். அந்த சாம்பல் சத்து கெடாம இருக்கணும். இருக்கிற மண்ணில் இருக்க சாம்பல் சத்து கெடாம இருக்கணும்னா பயிருக்கு ஏற்ற அளவுக்கு நீர் தரணும். எந்த வகை மண்ணையும் புரிஞ்சுக்கங்க. அளவா தண்ணி கொடுத்தா இந்த பயிர்ல இந்த இடத்துல மட்டும் தண்ணி இருக்கும். 10 லிட்டர் தண்ணி தரீங்க, இங்க மட்டும் இருக்கும். இதே 10 லிட்டர் தண்ணியை கொடுத்தீங்கன்னா அங்கிருந்து இங்க வந்துடும் 1 மணி நேரத்துல. அங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஓட்டைக்கு அங்க போயிடும், வேறு மேல இருக்கும். இதுதான் சரளை மண், மணல், மேட்டுக்காட்டு மண், அதெல்லாம் அப்படி இருக்கும். கொஞ்சமா தண்ணி தரணும். அதையும் ஒரு முறை நான் பின்னாடி சொல்லித்தரேன். கொஞ்சமா தண்ணி தந்து அதற்கேற்ற மாதிரி அதை வளர்க்கணும். இல்லைன்னா இது போடணும், காட்டுப்பா. அடுத்து வண்டல் மண். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணி பக்கத்தில் இருக்க குளங்கள்ல இருந்து வண்டல் மண் எடுத்து அந்த பக்கத்தில் ஒரு மண்ணு காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மண்ணில் பரப்பி விடுங்க. எவ்வளவு மண் எடுக்கணும்? ஒரு ஏக்கருக்கு 4-6 டிராக்டர் லோடு தான் எடுக்கணும். வண்டல் மண்ணும் தவறானது. ஒரு அளவுக்கு மீறி போனா அதை எடுத்து தட்டில் வச்சு செதறி விடணும். அப்புறம் உழவு ஓட்டணும். ஓட்டைகள்லாம் மூடிடும். ஓட்டை மூடிச்சுன்னா கொடுக்குற கொஞ்சம் தண்ணி பரவும். நிறைய பேர் கேட்குறீங்களா, மேட்டு பாத்தி போட்டா, சொட்டு நீர் பாசன பைப் போட்டா அது பரவ மாட்டேங்குது சார், நேரா தண்ணி போயிருது சொல்றோமா? அதை பரவ வைக்கணும்னா வண்டல் மண் சேர்க்கணும். மண்ணுக்கு ஏற்ற மாதிரி. நான் திருப்பி வேற புரிஞ்சுக்கங்க. உங்க காலுக்கு கீழே இருக்க வேர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. உங்க காலுக்கு கீழே இருக்க வேறு கண்ணுக்கு தெரியாது. ஆலமரமா இருந்தா கூட, 150 வருட மரமா இருந்தா கூட, வேரோட ஆழம் இவ்வளவுதான். தண்ணி எடுக்கிற வேரோட ஆழம் இவ்வளவுதான். இது பிடிச்சிக்கிற வேருங்க, இது பிடிச்சிக்கிற வேறு அவ்வளவுதான் இருக்கும். பாருங்க, எந்த மரமா இருந்தாலும் அவ்வளவுதான் வேர் இருக்கும். அளவுக்கு மீறி தண்ணி கொடுக்க கூடாது. இதுதான் நான் சொல்ல வரேன். கம்மியா கொடுங்க, வேர் இருக்கிற அளவுக்கு தண்ணி கொடுங்க. ஒரே நாள் 20 லிட்டர் தண்ணி கொடுக்கறத விட ஒரு வாரத்துல 3 தடவை 6-6 லிட்டர் தண்ணி கொடுங்க.
அப்படியே வந்து அப்படியே காஞ்சு போயிடும். திருப்பி அடுத்து அப்படியே வந்து காஞ்சு போயிடும். நிறையா கொடுத்தா என்ன செய்யும்? வெயிட்டில் அப்படியே நகர்ந்து 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 இங்கே போயிடும். கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா மேலால் இருக்கும். செஞ்சு பாருங்க, பயப்படாதீங்க, பயிர் செத்து போயிடாது. அப்படியே பயிருக்கு தண்ணி வேணும்னா என்ன செய்யும்? இலையெல்லாம் தொங்கி காட்டும், அவ்வளோதான். கொடுத்தீங்கன்னா நிமிர்ந்துக்கும். ஆனால் தப்பு பண்ணா இந்த காலத்தில் பயிர் சீக்கிரம் செத்து போயிடும். தண்டு துளைப்பான் வரும். சார் சொன்னார் இல்லைங்களா, ஒரு மாமரத்தில் தண்டு வண்டு. அந்த வண்டு வந்தவங்களெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க, அவங்க எங்கே இருப்பாங்கன்னு. களிமண்ணில் இருப்பாங்க, அளவுக்கு மீறி தண்ணி கொடுத்துருப்பாங்க. தண்ணியை தேடி பூச்சி வரும். பூச்சி எல்லா மரத்துக்கும் வருதா? வரல. ஏன் ஒரு சில மரத்துக்கு மட்டும் வருது? தண்ணீரால ஊர்ன மரத்துக்கு வண்டு வரும். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. அடுத்து இது இன்னைக்கு வந்திருக்க இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்திங்க. ஒரு அறிவுரை உங்களுக்கு பூச்சிகள் பற்றி கொடுக்கப்பட்டது. ஒரு அறிவுரை என்ன விதமான உரங்கள் தரணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. நான் சொல்றது அழுகல் பத்தி. அடுத்தடுத்த படங்கள்ல இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த படத்தில் காட்டுறேன். ஒரு சொட்டு நீர் பாசன பைப் போட்டோம்னா இந்த மாதிரி லூப் போட்டு மரத்துல இருந்து இவ்வளவு தள்ளி தண்ணி தரணும். இதையும் மனசுல வச்சுக்கோங்க, நான் பின்னாடி காட்டுறேன். இங்க இருந்து என்னோட மரம் இந்த மாதிரி அரிச்சு போகக்கூடாது, அழுகல் வரக்கூடாது. அதுக்காக நான் இங்கே தண்ணி கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? இந்த மரத்துக்கு இதை தொடக்கூடாது, நான் பாசனம் பண்ற தண்ணி இதை தொடக்கூடாது. அதனால இங்கே தண்ணி நிற்கணும். இதை தோண்டி 3 அடிக்கு இருக்கிற மண்ணை இப்படி நகர்த்தி விடுறேன். அடுத்து இதெல்லாம் மூடாக்கு. அடுத்து போங்க. இது நீர் மேலாண்மைக்காக சொல்லக்கூடிய விஷயம், பண்ணைக்குட்டையை அமைக்கணும்னு. இந்த மண்ணை பாருங்க. இந்த மண்ணை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? தண்ணீர் கொடுக்காத மண்ணு மாதிரி இருக்கு. நேத்து அருளானந்தம் காலேஜ் மதுரையில் செல்லம்பட்டி ஒன்றியம் அங்கே எடுத்த ஃபோட்டோங்க. அடுத்த படத்தை காட்டுங்க. அதில் ஒரே ஒரு கட்டியை தூக்குனேன். எவ்வளோ ஈரம் பாருங்க. முந்தின படத்தை காட்டுங்க. இந்த நிலம்தான். இந்த நிலத்தில் இருக்க ஒரு கட்டியை தூக்குனேன், எவ்வளோ ஈரம். அடுத்து பாப்பா. இந்த மண் எல்லாமே அந்த பக்கத்துல இருந்து எடுக்கப்பட்டது. அளவுக்கு மீறி தண்ணி கொடுத்து இந்த உப்பை என்ன பண்ணியிருக்காங்க? கீழே இருந்த உப்பு இங்க பாருங்க. நிறைய தண்ணி கொடுத்த உடனே என்ன ஆகும்? 10 மணிக்கு காலையில 9 மணி 10 மணிக்கு தண்ணி கொடுத்தா தண்ணி கீழே போகும், இப்படியே போய்கிட்டே இருக்கும். தண்ணியை நிறுத்திடுவோம். 1 மணி 2 மணிக்கு வெயில் கூடிரும். இந்த கீழே போன தண்ணி அப்படியே ஆவியில மேலே வரும். இப்படி மேலே வந்து உப்பை போட்டு போயிடுச்சு. நம்ம என்ன சொல்றோம்? எல்லா இலையும் அடி இலையெல்லாம் மஞ்சளாயிருச்சு, இலை ஓரம்லாம் மஞ்சளாயிடுச்சு, பழுப்பு நிறமாயிருச்சு, அதை வாங்கி போடு, இதை வாங்கி போடுங்கிறோம். தண்ணியில தான் தப்பு. அடுத்து போங்க. இதற்காக நம்ம பொதுவாக ஒரு சில வழிமுறைகள்லாம் சொல்றோம். நீங்க இந்த குழுவில் வந்திருக்கவங்க இதை பற்றி ஒன்று பேசினா ரொம்ப நேரம் ஆகிடும். ஏன்னா பின்னாடி முக்கியமான செய்திகள் சொல்லணும். மண் வள பாதுகாப்பு முக்கியம். இதோட அடிப்படை என்ன அப்படின்னா, எந்த ஒரு நிலத்திலையும் வரப்பு இருக்கணும். மழை பெஞ்சா அடிச்சுட்டு போகக்கூடாது. அடிச்சுட்டு போனால் என்ன போகும்? நம்ம கஷ்டப்பட்டு போட்டு வச்ச குப்பை, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மழை பெஞ்சா அடிச்சுக்கிட்டு போயிடும். சரிவில் அடிச்சுக்கிட்டு போயிடும். அடிச்சுட்டு போகாம ஏன் காட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஜேசிபியில் குழியை தூக்கிண்டி இப்படி போடுங்க. ஓடி வர்ற தண்ணி இந்த குழிக்குள்ள நிற்கும். ஏன் நிலத்துக்குள்ளதான் இருக்கும். இதை விட்டீங்கன்னா ஆத்துக்கு போயிடும். ஆத்துல பாசாம் பிடிக்குது பாத்தீங்களா? பாசாம் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அளவுக்கு மீறின மணிச்சத்து, அளவுக்கு மீறின தலைச்சத்து. எங்க இருந்து வந்துச்சு? நம்ம நிலத்துல இருந்து வந்துச்சு. எப்படி வந்துச்சு? கரையே இல்லை, அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு.
அதுக்கு தான் நான் உங்களை போட சொல்கிறேன். அதுக்கான பதிவு இதை பற்றி விளக்கமாக கேளுங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். அதே தான் கரைகள் போடுங்க. இந்த வெயில் காலத்தில் ரொம்ப முக்கியமானது. வாய்ப்பு இருந்தால் மண்வெட்டியில், யாரையும் சொல்லாதீங்க, நம்ம குனிய முடியும் அப்படின்னா, இடுப்பு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் மண்வெட்டி எடுத்து ஒரு நாளைக்கு 10 அடி மட்டும் போடுங்க. 10 அடி மட்டும், அதுக்கு மேலெல்லாம் வேண்டாம். மண்ணை தூக்கி அப்படி போடுங்க. ஒரு 3 கை வச்சா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். எந்த இடத்துல வைக்கணும்? எது நிலத்துல பள்ளமோ அந்த பள்ளத்தில் அப்படி தோண்டி அங்கே வைங்க. அங்கே வைங்க. வர்ற தண்ணி அங்கே தேங்கி நிற்கட்டும். அது பண்ணால் போதும். இந்த கோடையில், கோடை மழை நிறையா வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும், நிறையா வரும். எல்லா பயிருக்கும் வரப்பு முக்கியம். எதுக்கு வரப்பு முக்கியம்? தண்ணி பிடிக்கல, சத்து போகாமல் இருக்க. சத்து போச்சுன்னா ஒரு டிராக்டர் லோடு சாணம் இன்னைக்கு எவ்வளோ விலை? குறைஞ்சபட்சம் 2500, ஒரு சில பதியில் 4000 ரூபா. ஒரு நிமிஷத்தில் காசு இல்லாமல் போயிடும். சாம்பல், ஆக்சுவலாக சாம்பல் காசு இல்லை, அந்த லாரி லோடு 6000 ரூபா 7000 ரூபா கொடுத்து சாம்பலை கொண்டுட்டு வரோம், அது சாம்பல் போயிடும். எவ்வளோ சிரமப்பட்டு மீனமிலம், ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா கொடுக்கக்கூடிய எல்லா விதமான உயிர் உரங்கள் போட்டு எல்லாம் செட் பண்ணி ஊட்டமேற்றிய தொழுரம் போட்டு வச்சிருப்போம். ஒரு மழை வரும், அடிச்சிட்டு போயிடும். வரப்பு, அதுக்கு தான் சொல்றேன். இது வெட்டி வேரில் பண்ணக்கூடியது. ஒரு சில பேர் வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க. இது தயவு செய்து இந்த மாதிரி குறுக்கு வழி விவசாயத்துக்கு போகாதீங்க. அது என்னைக்கு நல்லதில்லை. எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரும் என்னால் முடியும், எதுனாலும் நான் பண்ணிக்குவேன், நான் பார்த்துக்குவேன், அடுத்தவங்களை நம்பாமல் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் இந்த மாதிரி குறுக்கு வெளி விவசாயத்துக்கு போங்க. இல்லைன்னா போகாதீங்க. காசை செலவு பண்ணக்கூடாது. நான் ஏன் போர் போடக்கூடாதுன்னே சொல்கிறேன் அப்படின்னா, இருக்கிற தண்ணியை வச்சு மேனேஜ் பண்ணுங்க. ஒரு போர் போட்டால் 3 லட்ச ரூபா, பைப்பு மோட்டர் எல்லாம் சேர்த்து 3 லட்ச ரூபா வருது. நம்ம காசு தான் போகும், நம்ம நகை போகும், நம்ம கடனாளி அனுப்போம். அது மாதிரி நம்ம காசை கொண்டு போய் ஏதோ ஒரு விவசாயத்தில் போட்டு இன்னைக்கு எல்லாரும் திணறிட்டு இருக்காங்க. என்னங்க, அவங்களுக்கெல்லாம் வேர் வந்துருச்சு, எனக்கு வரல. அவங்களுக்கெல்லாம் இலை வந்துருச்சு, எனக்கு வரல. எனக்கு இவ்வளோ நோய் வருது. ஏங்க, வரப்புல எதுவுமே கொடுக்காம வளர்க்க வேண்டிய பயிருங்க. அதுக்கு போய் டெய்லி காலையில் தண்ணி, சாயந்தரம் தண்ணி, காலையில் மீனமிலம், சாயந்தரம் மீனமிலம், அது என்னங்க ஆகும்? ஒரு சாதாரண ஒரு புல் வகைங்க. இந்த கல்வரப்பு பற்றி சொல்கிறேங்க. இந்த காட்டில் ஒரு சில பேர் இந்த தும்பல் பகுதியில், இந்த மலையடி வாரத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு சொல்கிறேங்க, இருக்கிற காட்டில் இருக்க கல்லை ரொம்பலாம் அலைய வேண்டாம், டெக்கரேட் பண்ண வேண்டாம். காட்டில் இருக்க கல்லை எடுத்து வரப்பில் போட்டு வைங்க. அதை மட்டும் செய்யுங்க. ஒரு கல்லை தூக்குனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கீழே ஈரம் இருக்கணும். அது நம்ம பயிர்களை பாதுகாக்கும். கல்லை போட்டு வைங்க. கல்லை அசிங்கமாக நினைக்காதீங்க. ஒன்றுமே இல்லையா, மரத்தோட கிளை குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சியை நீளமாக போட்டு வைங்க. சரிவுக்கு குறுக்க குச்சியை போட்டு வைங்க. தென்னை மரத்தோட தோகை இருக்கா, 2 வெட்டுங்க, அப்படியே போட்டு விடுங்க. சரிவுக்கு குறுக்க அப்படி போட்டு விடுங்க. 2 வெட்டுங்க, 3 வெட்டுங்க, அப்படியே போட்டு விடுங்க. தண்ணி அதில் நின்று ஊறி அப்படி நகர்ந்து போட்டோம். இந்த ஹியூமிக் அமிலம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த தென்னை மட்டையை ஊற வச்சா ஒரு சிவப்பு நிற திரவம் வருது இல்லைங்களா, தென்னை மட்டை தூளானா கீழே உழுகும் இல்லைங்களா, அதெல்லாம் தான் நான் மண் வளத்தில் நான் சொன்னேன். மட்கு பொருள் சேர்க்கணுன்ட்டு அடுத்து சொல்கிறேன். அதை பற்றி ஒரு சின்ன சின்ன பண்ணைக்குட்டைகள் நம்ம போடணுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இருக்கிற கல்லை எடுத்து பக்கத்தில் இருக்க ஓடைகளில், இதுக்கு யாரும் எந்த அரசு அதிகாரியும் உங்களுக்கு தடை சொல்ல மாட்டாங்க. அதாவது இதில் வலிஞ்சு போயிடும், தண்ணி வலிஞ்சு போயிடும். தண்ணியை தடுத்தாதான் தப்பு. நம்ம வலிஞ்சு போயிடும், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பண்ணுங்க. இது ரொம்ப நல்லது. இதுதான் நான் சொன்னது. அந்த வண்டல் மண் இருக்கு இல்லைங்களா, வண்டல் மண் எடுத்து வட்டப்பாத்தியில் போட்டு விடுங்க. இந்த மூடாக்கு, நடுப்பகுதியில் போடக்கூடிய மூடாக்கு, இதை சொல்லும்போது, நான் இந்த படத்தை சொல்லும் போதே இன்னும் ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லிக்கிறேங்க. எனக்கு ஊடு பயிர்னு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த கருத்தரங்களை சொன்னாங்க, 4 தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு இந்த மரத்தை வைக்கிறேன், அந்த மரத்தை வைக்கிறேன்.
இங்க வந்திருக்க விவசாயிகள் எல்லாருக்கும் சொல்றேங்க, எந்த மரம் ஊடு பயிரா வச்சாலும் ஏன் 5 அடுக்குமுறை கெட்டு போச்சு, ஏன் 7 அடுக்குமுறை கெட்டு போச்சு, ஏன் கேரளாவில் இருக்க மரம்லாம் வந்து பச்சையா இருக்கு, ஒண்ணுல கூட காய் வர மாட்டேங்குது? ஒன்னே ஒண்ணுதான், எந்த பயிரும் அதோடைய முழு விளைச்சலுக்கு அது வளர்ந்தா அது பலன் தரும். எந்த பயிரும் அதோடைய முழு விளைச்சலுக்கு வளர்ந்தா பலன் தரும். 4 தென்னை மரம் ஒரு மட்டை 10 அடி அல்லது 12 அடி, அந்த பக்கம் இருக்குது 12 அடி, இந்த பக்கம் 12 அடி, இந்த பக்கம் 12 அடி, 12 12 24 ஆச்சு. நம்ம வச்சதே 24க்கு 24, மட்டை மூடிருச்சு. நடுவில் கொண்டு போய் ஒரு பாக்கு மரத்தை வைக்கிறேன். இப்போ பாக்கு மரம் என்ன ஆகும்? பாக்கு மரத்தோட தலையோட அகலம் எவ்வளோ? இது மேலே எந்திரிச்சு வரும். 4 மரத்தை பொத்துக்கிட்டு அது மேலே போகணும். அது கூட போயிரும்னு வச்சுக்கோங்க. ஜாதிக்காயை வச்சா ஜாதிக்காய் எவ்வளோ பெரிய மரம் தெரியுங்களா? 7வது வருடத்தில் அது எவ்வளோ பெரிய மரமாக இருக்கும் தெரியுங்களா? வைக்கிறப்ப நம்ம கூட பிறந்தப்போ இவ்வளோ நீளம் தான் இருந்தோம். சின்னதாக வாங்கிட்டு வந்து வைக்கிறப்ப இத்துணுண்டு தாங்க இருக்கும். இது மகாகனி மரம். 4 மரத்துக்கு நடுவில் மகாகனி வைக்கணும்னா அதுக்கும் இதுக்கும் 33 அடி இடைவெளி. அதனால மகாகனி வச்சிருக்காங்க. 5 அடுக்கு முறையில் நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டாலும், அதுல இருந்து லாபம் வரணும்னு ஆசைப்பட்டாலும், ஒரு பப்பாளியோட அகலம் என்ன, 1.5 வருஷத்துல என்ன அகலம் இருக்கும், அந்த அகலத்தில் அங்க வைங்க. இந்த மரத்தோட எலுமிச்சையோட அகலம் என்ன, இது 2க்கு இடையில நான் நடக்கணும். அதுக்கப்புறம் அதை வைங்க. ஒன்னோட ஒன்று இடிச்சு உக்காந்தா எப்படி நம்ம தள்ளி தள்ளி உக்காந்துருக்கோமோ, பஸ்ஸில் இடம் இருந்தாலும் எப்படி போய் ஒருத்தரை போய் பக்கத்தில் உட்காந்து இடிச்சுக்கிட்டு உட்கார மாட்டோமோ, தாவரங்களுக்கும் உணர்வு இருக்கு. தள்ளி இருந்தாதான் பலன் வரும், இல்லைன்னா மரம் வரும், பலன் வராது. தயவு செய்து காசை இழக்கக்கூடாது. ஒரு மரம்னாலும் 20 ரூபா. நம்ம போய் இதில் வாங்குறோம், ஃபாரஸ்டில் வாங்கினோம்னா 20 ரூபாங்க. அதை வாங்க, குழியை தோண்ட, வைக்க, பராமரிக்க எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம். அதுலேருந்து பலன் வரலைன்னா சிரமம் இல்லைங்களா? ஒரு சில பேர் என்னுடைய துல்லிய பண்ணையத்தில் நீங்கள் சேரணும்னா இந்த கருவி வாங்கணும். இது வந்து 1200 ரூபாங்க. பெங்களூரில் விற்கிறாங்க. இன்னைக்கு நான் தண்ணி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா குத்தி பார்த்தா தெரியுங்க. லைட் எரியும், அந்த லைட் எரியும். அந்த லைட்டு எரிகிற பொறுத்து தண்ணி பாய்ச்சிக்கலாம். சரிங்களா? 1200 ரூபா, 800 ரூபா, 900 ரூபா அப்படி ரேட்டில் விற்கிறாங்க. களிமண் வச்சிருக்கவங்க தயவு செய்து இதை புரிஞ்சுக்கங்க. மேலே என்னதான் களிமண் இருந்தாலும் அதுக்கு அடுத்து ஒரு சுண்ணாம்பு மண் இருக்கும். இந்த சுண்ணாம்பு மண்ணை நம்ம அமைதிப்படுத்தணும். இந்த சுண்ணாம்பு மண்ணை வளப்படுத்தினாதான் இந்த காடு நமக்கு கிடைக்கும். அப்பதான் மல்லிகைப்பூ போட்டால், பின்னாடி காட்டுறேன் பாருங்க, அந்த மல்லிகைப்பூ அப்பதான் நல்லா இருக்கும். அப்ப நான் காட்டின மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒன்று பண்ணைக்குட்டை அல்லது குழி எடுக்கிறது, அல்லது இது மாதிரி சதுர குழிகள் எடுக்கிறது, தண்ணீரை உள்ள வச்சு இந்த சுண்ணாம்பை நீர்த்து போக வைக்கணும். இது வச்சா தங்கமா இருக்கும் அந்த நிலம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த நிலம் கிடைக்காது. மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொன்னேன் பராமரிப்புன்னு. நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும்? இதை கலட்டுப்பா, தினசரி இதை கலட்டு, உள்ள இருக்கிறத தண்ணியில அலசி உள்ள போடு, 10 நாளைக்கு ஒரு முறை இந்த மூடிய கலட்டு, படுக்க வை, ஒரு கல்லை தூக்கி வை, மோட்டரை போடு. இந்த பைப்பில் இருக்க நம்ம கொடுத்த ஜீவாமிர்தம், அமுத கரைசல், மீன் அமிலம் படிஞ்சதெல்லாம் போயிடும். மூடி விட்டு அடுத்து இந்த ஓரமா தொற, ஒரு ஓரம் மட்டும் தொற, மோட்டரை போடு, இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போட்டோம், திருப்பி மூடி விடுங்க. இப்படி செய்யுங்க. இந்த கோடை காலத்தை பொறுத்தளவுல ஞாயிற்றுக்கிழமை நம்ம தோட்டத்துக்கு போனால் என்ன பார்க்கணும்? எந்த மரமாக இருந்தாலும் என்ன பார்க்கணும்? எல்லா மரத்துக்கும் சொட்டு நீர்ல தண்ணி வருதா? இந்த நேரத்தில் டென்ஷன் ஆகி சொட்டு நீர் பாசன பைப்பை பிடுங்கி போட்டு தரைவழி தண்ணி கொடுத்தீங்கன்னா போர் இல்லாமல் போயிடும், கிணறு இல்லாமல் போயிடும். நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இங்கே இருக்க தும்பலுக்கு ஒரு மீட்டிங்க்கு வந்தேன். ஒரு நல்ல பகுதிக்கு என்னை ஏயா கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன்.
அப்பதான் சொன்னாங்க, தப்பான தண்ணியை கொடுத்து 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 போரெல்லாம் இல்லாம போய் அது செய்யக்கூடாது. சரிங்களா? அளவா தண்ணி கொடுக்கலாம். அடுத்து இந்த களிமண்ணில் வந்து நம்ம அளவுக்கு மீறி தண்ணி கொடுக்கறது, இது ஒரு காரியம் நடக்குதுங்க. எங்க ஈரோடு மாவட்டம் வெள்ளித்திருப்பூர், அன்னூர், புளியம்பட்டி, இங்க நம்பியூர், இந்த பெல்ட் ஃபுல்லாவே இங்க பாருங்க, மழை பெஞ்சா தண்ணி வெளியே போகாதுன்னா நமக்கு சத்துக்கள் இருக்காது, அந்த நிலத்துல சத்து இருக்காது. சத்தை கொடுக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அந்த களிமண் என்ன செய்யும்னா, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி வச்சிருக்கோம், பேருக்கு கொடுக்காது. அப்ப அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? நம்ம இயற்கை விவசாயம் தான் கொடுக்கணும். கெமிக்கலை கொடுத்தா எடுக்காது. நம்ம அதில் தான் சாதிச்சிருக்கோம், எத்தனையோ இடங்களில் சாதிச்சிருக்கோம். அந்த விவசாயிகளோட நம்பர் தரேன், நீங்க பேசிக்கங்க. விவசாயி டு விவசாயி வேர் வந்து முறையாக்குறத நம்ம உறுதி செய்யணும். அப்பதான் வாழை வந்து இலை படுக்காம இலை விரிஞ்சு நிற்கும், முறையான விளைச்சல் கிடைக்கும். இத்தனை குலை வரணும்னா அத்தனை குலை வரும், இவ்வளவு எடை வரும்னா இவ்வளவு எடை வரும். எதுல? களிமண் நிலத்துல. களிமண் நிலத்துல இதுதான் நம்மாழ்வார் ஐயா சொல்லிட்டு போனது, பலதானிய விதைப்பு. சரிங்களா? வாய்ப்பு இருக்கவங்க இதை பண்ணுங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இதோட விலை 4000 ரூபா, ஒரு தொகுப்போட விலை 4000 5000 சொல்றாங்க. இந்த பலதானியம் பண்றதை விட எனக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க பசுந்தாள் உரம் போடுங்க. பசுந்தாள் உரம் போடுங்க, அது போதும். சணப்பு போடுங்க, தக்கப்பூண்டு போடுங்க. பக்கத்துல இருக்க மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த மார்க்கெட்டுக்கு போனா அந்த இது வார சந்தை விற்பாங்க இல்லைங்களா, அங்க வந்து இந்த பையில தானியங்கள் வச்சிருக்காங்களா, அந்த தானியத்தை வாங்கி போடுங்க. அந்த தானியம் சணப்பு தக்கப்பூண்டு போடுங்க, போதும். கம்மியான விலையில போடுங்க, கம்மியா போடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அதிகம், ஏன்னா இது நல்லது. ஆனா இன்னைக்கு இதோட விலை என்ன? 20 கிலோ வாங்கினா 4000 5000 ரூபா சொல்றாங்க. அப்புறம் எப்படி பலதானியம் விதைக்கிறது? அதனால மண்ணுக்கு நல்லது செய்யணும்னா வார சந்தையில் வாங்கி நிலத்துல போட்டு விடுங்க. அல்லது உங்கள்கிட்ட விதை இருந்ததுன்னா நிலத்துல போட்டு விடுங்க. இருக்கிற விதைய போடுங்க, எதெல்லாம் கிடைக்குதோ இருக்கிற விதைய போடுங்க, நல்லா இருக்கும். இதை ஒன்று கையில வச்சுக்கங்க, இது ரொம்ப முக்கியங்க. ஈயம் கரைசல் ரொம்ப முக்கியம். இனி வரக்கூடிய 9 மாதங்களுக்கு அந்த 9 மாதங்களுக்கு இதோட முக்கியத்துவம் என்ன? 10 லிட்டர் தண்ணிக்கு இது வந்து ஒரு பாட்டில் பலவேறு கம்பெனிகள் பல ரேட் சொல்லுவாங்க. ஒரு லிட்டர் தாய் திரவம் வாங்கினீங்கன்னா, இப்போ இந்த கம்பெனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 ரூபா சொல்கிறாங்கன்னு வைங்க. 2 கிலோ நாட்டு சர்க்கரை 50 100 ரூபா, 700 ரூபா ஆச்சா? 20 லிட்டர் போட்டு வைங்க. 17 லிட்டர் தண்ணீர், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 லிட்டர். இது 17 2 1. 3 நாள் மூடி வைங்க. அடுத்த 4 நாட்களுக்கு ஒரு தடவை மூடியை திறந்து மூடுங்க. 7 நாளில் ரெடி ஆகிடும். இதோட முக்கியத்துவம் என்ன? இந்த திரவத்தை நீங்க பயிருக்கு காலையில ஒரு நோய் இருந்தா சூடோமோனாஸோட கலந்துக்கங்க, பூச்சி இருக்கா வெட்டிசிலியம் கூட கலந்துக்கங்க. இதோட கலந்து அடிச்சிங்கன்னா இலை வளர்ச்சி இந்த காலத்துல எந்த பயிரா இருந்தாலும் சிறப்பா இருக்குங்க. எந்த பயிருக்கும் தெளிச்சிங்கன்னா சிறப்பாகும். எப்ப தெளிக்கணும்? காலையில 9 மணிக்கு முன்னாடி தெளிக்கணும், அல்லது சாயந்தரம் தெளிக்கணும். காலையில் தெளிக்கிறது சிறப்பு. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இதுல பல்வேறு வகைகள் இருக்கு. இது வந்து ஃபேக்டரியில தயாராகிறது. சரிங்களா? இது இல்லாம என்ன இருக்கு? அரிசியில பண்ணக்கூடிய இருக்கு, மூங்கில்ல பண்ணக்கூடிய இருக்கு, பழங்கள்ல தயார் பண்ணக்கூடியது, பல வகை இருக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இதை இந்த ஈயம் கரைசல் திறனூட்டப்பட்ட நுண்ணுயிரி அதை பயன்படுத்துங்க. இந்த ஒரு ஸ்லைடு கொஞ்சம் முக்கியமானதுங்க, இதை பார்த்துக்கங்க. இது வந்து வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒவ்வொரு பயிர்லையும் அதிகமான விளைச்சல் வரணும்னா நீங்க இதை போடுங்க. யார் சொல்றா? தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒவ்வொரு பயிர்லையும் அதிகமான விளைச்சல் வரணும்னா இந்த மாதிரி தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தை போடுங்கிறாங்க.
நம்ம எல்லா சத்தும் போடுவோம். இந்த ஸ்லைடை நான் ஏன் காட்டுறேன்னா, நம்ம எந்த சத்தை போட மாட்டோம்னா சாம்பல் சத்து போட மாட்டோம். இயற்கை விவசாயத்தில் இந்த சாம்பல் சத்தை நம்ம போட மாட்டோம். நம்ம ஏன் சரியில்லாத விளைச்சல் எடுக்கிறோம்? நம்மள்கிட்ட வெற்றி அடைஞ்ச விவசாயிகள் ஏன் நல்ல விளைச்சல் எடுக்கிறாங்கன்னா, இந்த ஓரத்தில் இருக்க இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த 75 கொடுத்துருப்பாங்க, இந்த 60, இந்த 25, இந்த 200, 25, 75 இதை கொடுத்துருப்பாங்க. தென்னை மரத்தில் இதை சரி அது வர்றப்ப சொல்கிறேன். அடுத்து போப்பா. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்க வேண்டிய, இதில் எது முடியுமோ நம்ம கையில் வச்சுருக்கலாங்க. மண்ணுக்கு ஏற்ற மாதிரி, பயிருக்கு ஏற்ற மாதிரி இதில் என்ன இருக்கோ வச்சுருக்கலாம். நிறைய பேர் இங்கே வந்திருக்க டீலருங்க கேட்பீங்க, அடி உரமாக அவங்க டிஏபி போடுறாங்க, காம்ப்ளெக்ஸ் போடுறாங்க, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே, வெறும் திரவம் தானே வச்சுருக்கோம், இந்த திரவத்தில் எப்படி பயிர் வரும்? இது உங்களோட பொதுவான சந்தேகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கடினமான பொருளை மண்ணில் போடணும். கடினமான பொருளை காலையில் இட்லி சாப்பிட்டோமா, அதுக்கப்புறம் தானே ஜூஸ் சாப்பிட்டோம். ஜூஸ் சாப்பிட்டே உயிர் வாழ முடியுமா? கடினமான பொருளை சாப்பிடணும். மதியம் சாப்பிட்றோம், இரவு 2 தோசை சாப்பிட்றோம். அது மாதிரி நம்ம நிலத்துல போட வேண்டிய தழைச்சத்துக்கான பொருள்கள், ஒன்று மக்குன சாணம், மாட்டு சாணம், ஆட்டு சாணம், அல்லது ஊட்டமேற்றிய தொழு உரம். ஊட்டமேற்றிய தொழு உரம், இந்த 3ம் தழைச்சத்துக்காக நம்ம மண்ணில் கொடுக்கணும். கடினமா எந்த பயிராக இருந்தாலும் 1 கிலோ வைங்க, 1/2 கிலோ வைங்க, முடிஞ்சதை வைங்க. ஆனால் வைங்க. ஒரு டம்ளர் காஃபியை விட ஒரு இட்லி பெஸ்ட்டுங்க. அதே மாதிரி தான் இந்த புண்ணாக்கு கரைசல். இந்த புண்ணாக்கு இது அதிகமான சாம்பல் சத்து உள்ள பொருள். இது கொடுக்கலாம். எந்த சாம்பல் எது கொடுக்கலாம்? இன்னைக்கு கடலை புண்ணாக்கு 70 ரூபா, எள்ளு புண்ணாக்கு 40 ரூபா, 35 ரூபாய்க்கு விற்கிதுன்னா எள்ளு புண்ணாக்கு போடுங்க. அதை எப்படி போடணும்? 200 லிட்டர் தண்ணி, 10 அல்லது 20 கிலோ எள்ளு புண்ணாக்க கலந்து ஒரு நாள் வச்சிருந்து, உங்க பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் இல்லை வெளியில் கடைகளில் பொட்டாஷ் பாக்டீரியா வச்சுருப்பாங்க. சரியா சாமி? பொட்டாஷ் பாக்டீரியா ஆரஞ்சு கலர் பாட்டில் இருக்கும். மூடியை திறந்து ஊற்றிடுங்க. ஒரு 1 லிட்டர் மீன மிலத்தை கலந்து வைங்க. ஏன்னா அதில் நாட்டு சக்கரை இருக்குல்ல, அதில் கலந்து வைங்க. அது இருக்கட்டும். ஒரு நாள் வச்சிருந்து பிரித்து ஊற்றி விடுங்க. அப்புறம் பயிரை பாருங்க. நான் புண்ணாக்கு கரைசல் கொடுத்தேன், என் பயிர் நல்லா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதில் என்ன இருக்குன்னா சாம்பல் இருக்கு. நான் திருப்பி அது ஒன்று தான் சொல்றேங்க. சாம்பல் கொடுத்தா தாங்க விவசாயம் விளங்கும். சாம்பல் கொடுக்கலன்னா எது கொடுத்தாலும் விளங்காதுங்க. நம்ம கெமிக்கல்காரங்க சொல்றாங்க பார்த்தீங்களா, பொட்டாஸ் வாங்கி போட்டேன், அதாங்க சாம்பல். அதான் சாம்பல். ஒன்றுமே இல்லையா, சாம்பலை கொடுங்க. புரோட்டா கடை சாம்பல், நெல் உமி சாம்பல், காகித ஆலையில் கிடைக்கிற சாம்பல், சாம்பலை போடுங்க. இந்த ஹியூமிக் பவுடர் இருக்கு பார்த்தீங்களா, விலை கம்மியாக இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. ஹியூமிக் பவுடர் 120 ரூபா, 100 ரூபா, 120 ரூபா, அந்த மாதிரி விலைகள்லாம் கிடைக்குது. 4000 ரூபா போட்டு தொழு உரம் வாங்குறத விட பவுடரான ஹியூமிக் வாங்குங்க, கரைச்சி நிலத்தில் போடுங்க. எதுக்காக? மண்ணில் கரிச்சத்து வேணும், ஆர்கானிக் கார்பன், அங்கக கரிமம் வேணும். நம்ம அதை எப்படி செய்கிறோம்? பசுந்தாள் உரம் போடுறோம், பலதானியம் போடுறோம், 45 நாளில் மடக்கி உழுகுறோம். எதுக்கு உழுகுறோம்? அது காஞ்சு மண்ணில் சேரணும், மண்ணில் பிடிச்சிக்கிற பொருளாக சேரணும். எப்படி சேரும்? அது கரியாக சேரும். என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியலன்னு ஒரு விவசாயி உங்கள்கிட்ட சொன்னா, அப்படி வாங்கி போடுப்பான்னு சொல்லுங்க. இது ஒரு முக்கியமான பொருளுங்க. மாட்டோட சிறுநீர் ரொம்பவும் முக்கியமான பொருள். 200 லிட்டர் தண்ணியில் 20 லிட்டர் கலந்து 1 ஏக்கர் நிலத்தில் எந்த பயிராக இருந்தாலும் 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை ஊற்றி விடுங்க. அது கலப்பின மாடாக இருந்தாலும் பரவாயில்ல, எரும மாடாக இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டு மாடாக இருந்தால் தங்கம்.
200 லிட்டர் தண்ணியில் 20 லிட்டர் கலந்து எல்லா பயிருக்கும், ஒரு வேளை தென்னை மரம் வச்சுருக்கோம், மரத்துக்கு 200 மில்லி. இதான் அது. இதில் பெரும்பாலான அந்த கருப்பாக இருக்க கரைசல்லாம் நீங்கள் சொட்டு நீரில் கொடுக்கலாம். அடுத்து போங்க. இது நம்மளோட பொருளோட ஆய்வு முடிவுகள். ஏன் மீனமிலம் கொடுக்கணும்னு சொல்கிறோம்? அதில் 4 பங்கு தழைச்சத்து இருக்கு, 1 பங்கு மணிச்சத்து இருக்கு, 1 பங்கு சாம்பல் சத்து இருக்கு. அதனால மீனமிலம் கொடுங்கன்னு சொல்கிறோம். அடுத்து என்ன இருக்கு? மீனோட நடு எலும்புல இருக்கக்கூடிய கால்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, கந்தகம் இருக்கு, துத்தநாகம் இருக்கு. இதெல்லாம் மீன் அமிலத்தில் இருக்கு. அதுக்கு தான் நம்ம மீனை சாப்பிட்றோம். அது இருக்கு, ஆய்வு முடிவுகள் இருக்கு. அதே மாதிரி தான் பஞ்சகாவியால, இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பஞ்சகாவியா உங்களுக்கு தெரியும், ஜீவாமிர்தம். ஆனா இதுல ஒண்ணு நல்லா தெரியுங்க, நல்லா பாருங்க. வேளாண்மை பல்கலைக்கழகம் கொடுத்துச்சுன்னு ஒன்று சொன்னேன். இந்த ஸ்லைடை பாருங்க. அதில் எல்லாமே 50, 60, 70, 100, 200, 300ன்னு போட்டிருந்துச்சு. இதில் எவ்வளோ போட்டிருக்கு? எல்லாமே. அப்போ புரிஞ்சுக்கங்க தயவு செய்து, இயற்கை விவசாயம் நல்லது. நம்ம என்ன செய்யணும்? அவங்கள 50 கொடுக்குறாங்கன்னா, அடுத்த ஸ்லைடு போப்பா. இங்கே பாருங்க, யூரியாவில் இருக்க நைட்ரஜன், சரியாப்பா? யூரியாவில் இருக்க நைட்ரஜன், டிஏபியில் இருக்கிறது, பொட்டாஷில் இருக்கிறது. மீனமிலத்தில் எவ்வளோ இருக்கு? அப்போ நான் 46 வரணும்னா அந்த 6 எத்தனை தடவை கொடுக்கணும்? நான் ஒரு தடவை கொடுத்தேன், எனக்கு விளைச்சல் வரலன்னு சொல்றீங்கல்ல, இதை கொடுத்தவங்க நல்லா இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, காரணம் புரியுதா? இது 46, அது 6. குறைந்தபட்சம் 8 தடவை கொடுக்கணும். 8 தடவை மீனமிலம் கொடுத்தாதான் யூரியா கொடுத்ததுக்கு சமம். டிஏபி பாருங்க, ராக் பாஸ்பேட் பாருங்க. ராக் பாஸ்பேட் வாங்கி போட்டாலே குறைஞ்சபட்சம் 1.5 மடங்கு போடணும். எலும்பு உரம் போட்டா 3 மடங்கு போடணும். சாம்பல் பாருங்க, கடையில் விற்கிறது நம்ம எரிச்சு வரக்கூடிய சாம்பல், அதோட அளவு பாருங்க. அப்ப நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிற உறுதியோட இருக்கோம்னா எதை மனசுல ஏத்துக்கணும்? இது மாதிரி நான் 2 தடவை தரணும், 3 தடவை தரணும், 4 தடவை தரணுங்கிறத ஏத்துக்கணும். ஏத்துக்கலைன்னா இயற்கை விவசாயத்துல தோத்துருவீங்க. நான் அந்த சொன்னேன் பாத்தீங்களா, இவ்வளோ விளைச்சல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு. இங்க ஒரு தம்பி வந்திருக்காரு, சின்ன வெங்காயத்துல சாதனை படிச்சவர், இங்க வந்திருக்காரு. அவர்கிட்ட கேளுங்க, அவர் என்ன கொடுத்தாருன்னு சொல்லுவாரு. எப்படி அந்த வேடசந்தூர்ல இருக்கக்கூடிய தரம் குறைந்த மண்ணில் ஒருத்தர் வெங்காயத்தை எப்படி இவ்வளோ எடுக்க முடியும்? இயற்கை விவசாயத்துல தான் சாதிச்சாரு. என்ன கொடுத்தாரு? கொடுத்தா வரும். இயற்கை விவசாயத்துல கொடுத்தா வரும். இது பாதுகாப்பு பொருள், பூச்சிக்காக கொடுக்க வேண்டிய பொருள்கள் எல்லாமே தங்கமானதுங்க, எல்லாமே தங்கமானது. மூடியை போட்டு மூடி வைக்கணும், அதோட வேகம் வெளியில போகாம பார்த்துக்கணும். இதை நீங்க அடிக்கலாம், அடுத்து காட்டுறேன் எவ்வளோ அடிக்கணும்ட்டு. ஆனா இது அடிக்கலாம், இது முடியும். இங்க பாருங்க, ரொம்ப வேப்பங்கொட்டை கரைசலுங்க. இந்த 5 இலை கஷாயம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 5 இலை கஷாயத்துல நீங்க ஒரே ஒரு பொருள் மட்டும் சேருங்க எனக்காக, ஆடாதொடை. அந்த இலை எங்க கிடைக்கும்னு பாருங்க. இந்த காலத்திலையும் பச்சையா இருக்கும், இந்த காலத்திலையும் எந்த பூச்சியும் தின்றுக்காது. ஆடாதொடை இலையை மட்டும் பிச்சு உள்ள போடுங்க. அந்த ஆடாதொடை இலையை கரைசலாக்கி தரையில ஊத்துங்க, எந்த நோயும் வராது, எந்த நோயும் வராது, நெமட்டோடு வராது. செஞ்சு பாருங்க. ஆடாதொடை, ஊமத்தை, வேம்பு, புங்கன், கசப்பா இருக்கிறதெல்லாம் செஞ்சு பாருங்க, சரியா? அடுத்து இப்ப ஐயா நிறைய சொன்னாங்க உயிர் உரங்களை பத்தி, சரிங்களா? இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்மளோட அடி உரம், நெல்லுக்கு அடி உரம்னு கேட்குறோம்ல, அதுக்கான விஷயமா அதுக்காக நான் சொல்றேன். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போப்பா. இது எதுக்கு கொடுக்குறோம்?
என்னோட பயிரில் அழுகல் வந்துருச்சு, ஓகே. அழுகல் உங்களுக்கு தெரியுமா? இது அழுகல்னா என்ன விதமான அழுகல்? அழுகலும் நூற்புழுவால் அது அழுகல் வந்ததா? கண்ணுக்கு தெரியாத புழு வந்து என்னோட வேரை கடிச்சதுனால அழுகல் வந்ததா? கீழே இருக்கக்கூடிய வெள்ளை புழு, சாண புழு வேரை கடிச்சதுனால அதில் இருக்கக்கூடிய ஈரம் வெளியே வந்து நம்ம பாசன ஈரம் கொடுத்தோடனே அழுகல்ல வந்ததா? அதுக்கு தான் இது ரெண்டும் கொடுக்கணும். சரியா சாமி? ரெண்டும் கொடுக்கணும். ட்ரைகோடர்மா விரிடியும் பேசிலோமைசிஸ் கொடுக்கணும். ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா தோத்துருவீங்க. ரெண்டும் கொடுக்கணும். அதே மாதிரி அழுகலுக்கு தெளிக்கணும்னா இந்த ரெண்டு பொருள், சூடோமோனாஸ் பேசிலஸ் சப்சிலஸ். இதே இதில் செம்மண் நிலமாக இருந்தால் தரையில் அழுகலுக்கு எதை கொடுக்கணும்? ட்ரைகோடர்மா விரிடிக்கு பதிலாக சூடோமோனாஸ் கொடுக்கணும். சூடோமோனாஸ் கொடுத்தா இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற இடத்துல சூடோமோனாஸ் தங்கமாக வேலை பார்க்கும், நின்று வேலை பார்க்கும். பூச்சிக்கு, செம்பேனுக்கு, புழுவுக்கு, வண்டுக்கு. ஓகேங்களா? நான் இதை கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், டெலகிராமில் அனுப்புகிறேன், வச்சுக்கோங்க. ஆனால் உன்னை கடையில் வாங்கிறதுக்கு முன்னாடி, ஐயா கடையில் வாங்கிறதுக்கு முன்னாடி இதை வெரிஃபை, இதை வந்து சரி பாருங்க. இந்த பிரச்சனைக்கு நான் இதுதான் வாங்கினேன். நான் எது பூச்சிக்குள்ளதுக்கு போய் புழுவுக்குள்ளதை வாங்கி அடிச்சுட்டு நான் 3 தடவை வாரத்தில் 3 தடவை கொடுத்தேன், கேட்கல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு தடவை சரி பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து இது ஒரு முக்கியமான கரைசலுங்க. இந்த கரைசலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு இலைக்கும் கால்சியம் சத்து கொடுக்கக்கூடிய ஒரு கரைசல். இது கொடுத்தா இலையோட மேல் பரப்பு இறுகிரும். ஏன் நான் வந்து ஆடாதொடை கொடுக்க சொல்கிறேன்? ஆடாதொடையில் வந்து அதிகமான சிலிக்கா சத்து இருக்கு. சிலிக்காங்கிறது உங்கள் கால் வச்சுருக்கீங்களா, இந்த டைல்ஸு, இதோட மேல் பகுதி தான் சிலிக்கா. அது எவ்வளோ இறுகி இருக்கு. இது மாதிரி கொடுக்கறதான் அது என்ன? ஆடாதொடை. அதே மாதிரி ஒரு பொருள் தான் முட்டை எலுமிச்சை கரைசல். முட்டையில் இருக்க ஓடு இலை மேலே அடிச்சு பாருங்க. நெல்லுலெல்லாம் 15வது நாள் ஒரு இலை சுருட்டு புழு வருது பார்த்தீங்களா? அடிச்சு பாருங்க, வராது. அதான் அது. ஒவ்வொரு கரைசல்லையும் சேர்க்கலாம். 10 லிட்டருக்கு 25 மில்லி கலந்துக்கலாம். மணிச்சத்து எதுலெல்லாம் இருக்கு, சாம்பல் சத்து எதுலெல்லாம் இருக்கு, நீங்க கேளுங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேங்க, சிரமப்படாதீங்க. சரியா? நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். நான் உங்களுக்கு இமேஜாக கூட இருக்குங்க, தம்பிகிட்ட கொடுத்துருக்கேன், வாங்கிக்கங்க. இது ஒன்றும் நான் டெய்லி சொல்கிறதான குழுவில் நான் கொடுக்குறேன், நான் வச்சுக்கோங்க. அடுத்து போங்க. ஊட்டமேற்றிய தொழு உரம் எப்படி தயாரிக்கணும்? இங்கே பாருங்க, நான் புதுசாக ஒரு பயிர் வைக்கிறேன். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த வெயிலில் வைக்கிறேன். என் பயிர் உயிரோட வருமா? இதாங்க அடிப்படை. சத்துங்க, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, 3ம் இணைந்த மென்மையான சத்து கொடுங்க. எந்த பயிரும் சூப்பராக வரும். அதான் ஊட்டமேற்றிய தொழு உரம். இது ஒரு முக்கியமான கரைசலுங்க. திராட்சை உர கரைசலுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வாழை இருக்கு இல்லைங்களா? வாழை இருக்கு, இப்போ மாம்பழம் வந்திருக்கு. எந்த பழமெல்லாம் அந்த பழம் வந்து பெருசாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், டேஸ்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும், டேஸ்டாக இருக்கணும். பப்பாளி பழம் அறுத்து கொண்டு வந்து வச்சேங்க, 3 நாளில் நொது நொதுன்னு போயிடுச்சு, தாங்க மாட்டேங்குதுங்க. வாழை சீப்பு பெருக்கலை. சாமி, நம்ம சங்ககிரியில் ஒரு விவசாயி, சங்ககிரி, எல்லாரும் 18 கிலோ 19 கிலோ 20 கிலோ எடுக்கிற செவ்வாழையில் 31 கிலோ தெறிக்க இருக்க மாதிரி சைஸு எடுக்கிறாங்க. எப்படி முடியும்? ஒரே கரைசல் தான். இதுவும் நம்மளுடைய எருக்கு கரைசலும் கலந்து அடிக்கிறது. இவ்வளோதான் எருக்கு கரைசல். இது இப்போ உங்களுக்கு பூமிக்குள்ள பீட்ரூட் போடுறீங்க, கடலை போடுறீங்க, மரவள்ளி போடுறீங்க, மஞ்சள் போடுறீங்க, பூமிக்குள்ள விளையிறது. எனக்கு பெருகணும், என்ன செய்யணும்? எருக்கு கரைசல். எருக்கு கரைசலும் பஞ்சகாவியாவும் கலந்து தரையில் ஊற்றுங்க. 4வது மாதத்துக்கு அப்புறம் மஞ்சளுக்கு, 6வது மாதத்துக்கு அப்புறம் மரவள்ளிக்கு சைஸ் வேற மாதிரி கிடைக்கும்.
அடுத்து போங்க. இது ஒரு விஷயம், இதுக்கு சொன்னால் கொஞ்சம் நீளமாக இருக்குங்க. அதாவது எல்லா விதமான நுண்ணூட்ட கலவை இவங்க வச்சுருக்காங்கல்ல, கெமிக்கல்காரங்க பாக்கெட்டில் போட்டு வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி இரும்பு சத்து, காப்பர் சத்து, இரும்பு சத்து, ஜிங்க், இந்த சத்துக்கள் இருக்கிற மாதிரி பயறு வகை, தானிய வகை, இது கலந்து நம்ம செய்யக்கூடிய இது ரொம்ப குறைவான செலவில். யாருக்காவது செய்யணும்னு ஆசை இருந்தால் சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன், வச்சுக்கோங்க. நீங்கள் நுண்ணூட்ட கலவை நீங்களே தயார் பண்ணி செய்யலாம். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5 to 6 மாதங்களுக்கு வச்சு செய்யலாம். 4 தடவை 5 தடவை கொடுக்கலாம், அடிக்கடி கொடுக்கலாம். நாங்கள் இதை எங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? ஏலப்பயிருக்கு கொடுக்குறோம். ஏலப்பயிருக்கு அதான் இது. இதாங்க அந்த அளவுகள். எவ்வளோ அளவு கொடுக்கணும், ஒவ்வொரு திரவமும் 1 ஏக்கருக்கு என்ன விதமான அளவில் கொடுக்கணும். ஒரு சில முக்கியமான பயிர்களை பற்றி மட்டும் சொல்கிறேங்க, நேரம் இல்லை, அதனால கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். எதை மட்டும் எந்த இடத்துல நம்ம இயற்கை விவசாயத்தில் கவனிக்கணும். 2400 கிலோ எடுக்கணும், சரியா? அதுக்கு என்னென்ன செய்யணும்? உதாரணத்துக்கு நெல்லில் ஃபஸ்ட்டு விதை தேர்வு. விதையை தெளிவான விதையை வாங்கணும், அதை விதை நேர்த்தி பண்ணிக்கணும். எதில் பண்ணணும்? சூடோமோனாஸும் அசோஸ்பைலம் அல்லது சூடோமோனாஸ் பாசோ பாக்டீரியா, ரைட்டா? அது பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிலத்தை ரெடி பண்ணுறப்ப நம்மகிட்ட கையில் எல்லா விதமான இடுபொருள்கள் இருக்கணும். அதில் முக்கியமானது நாற்றங்கால். 21 நாள், நான் ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை 1 லிட்டரு மீன் அமிலம் தரையில் கொடுக்கணும். ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை 5 தடவை வரும். 7 நாளைக்கு ஒரு முறை தெளிக்கணும். 3 தடவை தெளிப்பீங்க. இதான் நாற்றங்கால். அந்த பயிர் நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் இவ்வளோ நீளம் வந்துடும், இவ்வளோ நீளம் வரும், வேறு இவ்வளோ நீளம் இருக்கும். அடுத்து அதை தூக்கி நடவு வயலில் கொண்டு போகிறீங்க. நடவு வயலில் என்ன பண்ணணும்? களை வரக்கூடிய இடம்னா கேட்டுக்கங்க, நடவு வயலில் களை வரக்கூடாதுன்னா எப்போ நம்ம நாற்று நடப்போகிறோமோ அதுலேருந்து 10 நாட்களுக்கு முன்னாடி சேடை ஓட்டணும். அந்த 10 நாளுக்கு முன்னாடி சேடை ஓட்டணும்னா அதுக்கு முன்னாடி 20வது நாளில் நிலம் ஃபுல்லாக தண்ணியை நிற்க வச்சு விட்டுறணும். அந்த ஈரத்தில் எல்லா களைகளும் முளைச்சி வரும். 20 நாளில் நல்லா முளைச்சி வரும். இப்போ 20ஆவது நாள் முடிஞ்ச உடனே சேடை ஓட்டுங்க. அந்த 10 நாள் விடுங்க. அடுத்து பண்ணுங்க. களைகள், வீரியமான களை இருக்காது. ஒரே வயல் ஓட்டுறதுல 2 நடவடிக்கையை நம்ம பண்ணிடலாம். அந்த இடத்துல நாற்றங்காலில் என்ன போடுறோம்? ஒரு டிராக்டர் லோடு சாணம் 2500 ரூபானா அசோஸ்பைரிலம் 2 அல்லது 3 லிட்ரு, பாஸ்வோ பாக்டீரியா 2 லிட்ரு, 5 ஆச்சா? ட்ரைகோடர்மா விரிடி 1 6 ஆச்சா? பாசிலோமைசிஸ் 1 7 ஆச்சா? 7 லிட்ரு. 7 குறைஞ்சபட்சம் 200 ரூபா வச்சிங்கன்னா 1400 ரூபா. ஒரு டிராக்டர் லோடு சாலம் எவ்வளோ? 2500. நான் இத்தனையும் போட்டால் எவ்வளோ? இவ்வளோ தான். இது கூட நான் ஹியூமிக்கை சேர்க்குறேன். எல்லாத்தையும் கலந்து நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு நாள் வச்சுருந்துட்டு, கடலை புண்ணாக்கு போட்டு ஒரு நாள் வச்சுருந்துட்டு, தரையில் ஒன்று நடவு பண்ணிட்டு ஊற்றி விடுங்க, அல்லது நடவு பண்ணுறதுக்கு முந்தின நாள் ஊற்றி விடுங்க. இதுதான் அடி உரம். ஓகேங்களா? இது அடி உரம். அதிலிருந்து முதல் 45 நாள் நெல் விவசாயத்தை பற்றி தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. நெல் விவசாயம், கரும்பு, இது ரெண்டுக்கும் தூர் வெடிக்கிறது முக்கியம். எப்போ வெடிக்கும்? ஆரம்பத்தில் வெடிக்கும், சின்னதாக இருக்கப்ப வெடிக்கும். 45 நாளைக்கு மேலே தூர் வெடித்தது பெருகும், இறுகும், முடிவாகும். கரும்பு வந்தது பெருசாகும், அவ்வளோதான். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அதால் தூர் வெடிக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? சுண்டு விரலில் முதல் கோடு உயரம் தான் தண்ணி வைக்கணும். அடி உரம் போட்டோம், இந்த அளவு தண்ணி வைக்கிறோம். இப்போ நான் என்ன செய்கிறேன்? என்கிட்ட 25 லிட்டர் மீன் அமிலம் இருக்குது. ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒரு முறை 2 லிட்டரு அல்லது 3 லிட்டரு மீன் அமிலம் தண்ணியில் கரைச்சி தரையில் ஊற்றுறேன்.
அது கூட என்ன சேர்த்துக்கிறேன், மணிச்சத்துக்கு பாஸ்வோ பாக்டீரியா சேர்த்துக்கிறேன். மணிச்சத்து என்ன செய்யும், வேர் விடும். நெல்லோட வேர் எவ்வளோ நீளம் இருக்கும், எவ்வளோ உயரம் இருக்கும், இவ்வளோ உயரம் இருக்கும். அப்போ அந்த அளவு வறண்டா தான் தூர் வெடிக்கும். அதுக்கு என்ன சேர்க்குறேன், மணிச்சத்து சேர்க்குறேன். மீனமிலம், பாஸ்வோ பாக்டீரியா. அடுத்த 7வது நாள் என்ன பண்ணுறேன், கடலை புண்ணாக்கு அல்லது எள்ளு புண்ணாக்கு 10 கிலோ 1 லிட்டர் பாஸ்வோ பாக்டீரியா. அதுக்கு அடுத்த ஒரு வாரம் தள்ளி என்ன பண்ணுறோம், வேம் 2 கிலோ அல்லது 1 லிட்டரு, பாஸ்வோ பாக்டீரியா 1 லிட்டரு, மீன் அமிலம் 2 லிட்டரு. 3 வாரம் முடிஞ்சா 4வது வாரம் வாய்ப்பு இருந்தால் இந்த ஈயம் கரைசல், நான் சொன்னது 4வது வாரம். ஏன் ஒரு தடவையாவது ஈயம் கரைசல் கொடுக்கணும் மண்ணில்? நம்ம கொடுத்த கெமிக்கல் பற்றி பேசுகிறப்ப சொன்னாங்க பார்த்தீங்களா, தேவையில்லாத கெமிக்கல் மண்ணில் நிறைஞ்சிருக்கும். பயிர் எடுத்தது போக மிச்சதெல்லாம் அந்த ஓரஞ்சாரத்தில் நின்றுக்கிட்டே இருக்கும். இதுதான் மண்ணை கெடுக்கிறதுன்னு சொன்னாங்கல்ல. இயற்கை விவசாயத்திலையும் தேவையில்லாத நம்ம கொடுத்த ஜீவாமிரதமே கரையாமல் நிற்கும். அப்போ அதை சரி பண்ண ஈயம் கரைசல் கொடுத்தோம்னா அது மக்கி மண்ணுக்கு உரமாகும். முதல் 45 நாளுங்க, வாரம் இப்படி பண்ணுங்க. 7வது நாள் 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டரு மீனமிலம், 1 லிட்டர் பேசிலஸ் துறிஞ்சியன்சிஸ். சாமி கேட்டுக்கங்க. 7வது நாள் அல்லது 10வது நாள் மீனமிலம் 1 லிட்டரு, பேசிலஸ் துறிஞ்சியன்சிஸ் 1 லிட்டரு. திருப்பி 20வது நாள் மீனமிலம் 1 லிட்டரு, பேசிலஸ் துறிஞ்சியன்சிஸ். இது மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா அந்த குருத்து புழு வேலை நின்று போயிடும். நின்றுச்சுனாலே தூர் வெடிச்சிருங்க. தூர் வெடிச்சிச்சுனாலே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய பக்கா வந்துருங்க. இப்போ நான் சொன்ன அந்த முதல் 45 நாளை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கங்க. அதுக்கான பொருளை கையில் வச்சுக்கோங்க. என்னென்ன இருக்கணும், மீனமிலம் இருக்கணும், பாஸ்வோ பாக்டீரியா இருக்கணும், புண்ணாக்கு இருக்கணும், மேலே தெளிக்க சூடோமோனாஸ் இருக்கணும், பேசிலஸ் துறிஞ்சியன்சிஸ் இருக்கணும். தரையில் ஒரு தடவையாக கொடுக்க ட்ரைகோடர்மா விரிடி 1 தடவையும் பேசிலமைசிஸ் 1 லிட்டர் இருக்கணும். சாமி இப்போ நான் சொன்னது எதுக்கெல்லாம், எல்லா பயிருக்கும் இதுதான். நடவு நட்டிங்க, ஒரு வாழை நட்டிங்க, கரும்பு நட்டிங்க, மரவள்ளி நட்டிங்க, அது சின்ன குழந்தை மாதிரி வேர் விடணும். வேர் விட்டாதான் மரவள்ளியில் விளைச்சல். வேரே இல்லை, வேர் இல்லாமல் அது பெருகாது. வேர் வர வைக்கணும். அதுக்கு ஆரம்பம் இதுதான். நம்ம அம்மா நமக்கு சாப்பாடு ஊற்றுனாங்கல்ல, இட்லியை பாலில் கரைச்சி ஊற்றுனாங்க. இட்லியில் சாம்பார் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் பருப்பை சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி எப்படி நம்மளை சாப்பிட வச்சாங்களோ அதை தான் நானும் சொல்லித்தரேன். வேற ஒன்றும் இல்லை, புதுசாக நான் வேற ஒன்றும் சொல்லல. அடுத்து பாப்பா, இதெல்லாம் அந்த விளைச்சலுக்காக சொல்லியிருக்கேங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான் இது. பாரம்பரிய நெல்லையும் அதுதான். போப்பா. நாற்றங்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கலரே இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு, அதாவது மஞ்சள் இருக்கலாம், அதாவது இளம் கிளிப்பச்சை இருக்கலாம், மஞ்சள் இருக்கக்கூடாது. கிளிப்பச்சை இருக்கலாம், மஞ்சள் இருக்கக்கூடாது. சத்து குறைபாடு ரொம்ப முக்கியங்க. அதே இது களிமண் நிலமா என்னுடைய நிலம் இருக்கு, களிமண் நிலமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த நேரத்தில் கீழே நுண்ணூட்ட சத்து கொடுக்கணும். பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் நுண்ணூட்ட கலவை வச்சுருப்பாங்க. அது ஒன்றும் இயற்கை விவசாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருள் தான், அது படியாது. அதனால் தயவு செய்து தாங்க அதை. நான் அதாவது களிமண் நிலத்தில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஆரம்பகால பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்கிறது. இப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாது எனக்கு, சரிங்களா? இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன், நடவு வயலில் 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி, 1 லிட்டர் பாசிலோமைசிஸ் கீழே கொடுத்தீங்கன்னா பயிர் தெளிவாக நிற்கும். கடலை புண்ணாக்கு, இந்த புள்ளி வராது. சூடோமோனாஸ் தெளிங்க, புள்ளி வராது. அதே மாதிரி இலையெல்லாம் சூம்பி வந்திருக்கா, இலை சுருட்டு புழுவுக்கு வெள்ளை கோடு இருக்கும் இலையில. அதுக்கு தான் பேசிலஸ் துறிஞ்சியன்சிஸ் கொடுக்க சொல்கிறேன். ஆரம்பத்தில் அந்த 45 நாள் கொடுத்துட்டீங்கன்னா பயிர் தங்கமாக வரும்.
இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டா இந்த அளவுக்கு நோய் வரும். எப்பயுமே ஒன்று நல்லா பார்த்துக்கங்க, நீங்களே பார்த்துக்கலாம் எந்த பயிர்லையும். இது முக்கியமாக வெங்காயம் உள்ளிட்ட எல்லா பயிர்லையும், நிலக்கடலை எல்லாத்துலேயும் அழுகல் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? ஒரு மஞ்சள் புள்ளி வரும். அந்த புள்ளி பெருசாகி பழுப்பாகும், பழுப்பு பெருசாகி நடுவில் வெள்ளையாகும். அதுதான் கடைசி ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஸ்டேஜ் அது. இங்கே பாருங்களேன், இயற்கை விவசாயம், இதெல்லாம் இயற்கை விவசாயிகளோட தோட்டம், நம்ம குழுலேருந்து எடுத்தது. எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறவங்களோட தோட்டம் இதெல்லாம். இதுக்கு தான் உயிர் உரங்கள் கொடுக்க சொல்கிறேங்க, இதுக்கு தான் உயிர் உரங்கள் கொடுக்க சொல்கிறேன். இல்லை முடியுமா, நான் வந்து இல்லைங்க, நான் உயிர் உரமே பயன்படுத்த மாட்டேன், நான் வந்து இயற்கை முறையில், அதாவது இயற்கை முறையில் மட்டும்தான் செய்வேன்னா 100 கிலோ வேப்ப முன்னாக்கு போடுங்க, அடி உரம் 100 கிலோ வேப்ப முன்னாக்கு போடுங்க. 50வது நாளில் திருப்பி 100 கிலோ வேப்ப முன்னாக்கு போடுங்க. தரமான வேப்ப முன்னாக்கு வாங்குங்க. அது என்ன எடுத்ததோ என்ன எடுக்காதோ தரமான வேப்ப முன்னாக்கு வாங்குங்க. அந்த வேப்ப முன்னாக்க நிலத்தோட எல்லா பகுதியிலையும் தூர மாதிரி பாருங்க. இந்த குறைபாடுகள்லாம், அழுகல் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை தவிர்க்கலாம். அதே மாதிரி மண்ணில் சாம்பல் கொடுங்க, நேரடி சாம்பல் கரைச்சி, அதாவது 100 லிட்டர் தண்ணியில் 3 கிலோ சாம்பலை ஊற வைங்க. 1 நாள் 2 நாள் விட்டு வடிகட்டி இந்த தண்ணியை தரையில் பாய்ச்சுங்க. சாம்பல் சத்து வர வர இந்த மாதிரி தொல்லைகள் வராது, பார்த்துக்கங்க. நீங்கள் அடுத்து பைசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் எப்போ கொடுக்கணும்? பூ எடுக்கிறப்ப கொடுக்கணும். பூ எடுக்கிறப்ப கொடுக்கலன்னா அந்த மாதிரி வந்துடும், குருத்து புழு வரும். ஒவ்வொரு நெல் வயல்லையும் 25% நெல் இல்லாமல் போகிறதுக்கு அந்த குருத்து புழு காரணம். தொட்டிங்கன்னா அப்படி தனியாக வரும், கீழே பார்த்தீங்கன்னா அழுகல் இருக்கும், மோந்து பார்த்தா வாடை வரும். அதான் அது. போட தள்ளுதுனாலே 2 லிட்டர் வாங்கிட்டு வந்துடணும். சூடோமோனாஸ் 2 லிட்டரு, இது 2 லிட்டர் வாங்கிட்டு வந்துடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக சாம்பல் சத்துங்கிறது வந்து நமக்கு முடிகிற காலங்களில் அந்த அப்போ தலைச்சத்து நமக்கு வேண்டாம். பாதி நாட்களுக்கு அப்புறம் 135 நாள் பயிர், ஒரு 80 நாளுக்கு அப்புறம் என்ன கொடுக்கணும்? பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டரு தண்ணியில் கறந்து கொடுத்துடணும். இது கொடுக்கணுங்க, கொடுக்காம விடக்கூடாது. அந்த பொருள் உங்களை காப்பாற்றும். பொட்டாஷ் பாக்டீரியா நம்மளுடைய விவசாயத்தை காப்பாற்றும். கடலை பாருங்க, கடலை ஒண்ணுமே கொடுக்காம வர்றது, கொடுக்கிறப்ப அதோடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். கடலையில் பருத்தி பாருங்க. நான் ஒன்று தாங்க சொல்றேன், நம்ம பயிரை காப்பாற்றோம்னா 2 திரவம், ஒன்று ட்ரைகோடர்மா விரிடி, இன்னொன்று பாசிலோமைசிஸ். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எந்த பயிராக இருந்தாலும் மாதம் ஒரு தடவை ஒரு 400 ரூபா செலவு பண்ணி 200 லிட்டரில் கலங்க, 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வைங்க, பிரித்து ஊற்றி விடுங்க, இந்த தொல்லைகளே வராதுங்க. தென்னை பாக்கு ரெண்டுமே ஒரே பயிர் தாங்க. இந்த 2க்கும் முக்கியமானது என்ன தெரியுங்களா? தென்னை பாக்கு. 2ஓட முக்கியத்துவம் என்னன்னா, வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன சொல்லு தெரியுங்களா? 100 100 300. என்ன சாமி? 100 100 300. 300 சாம்பல் வேணும். என் முதுகு நேராக நிற்கணும்னா, இந்த முதுகு நேராக நிற்கணும்னா சாம்பல் வேணும். இந்த முதுகு நேராக நிற்கணும்னா சுண்ணாம்பு வேணும். நான் அப்படி இல்லைன்னா இப்படி வந்துடுவேன். நான் அப்படி இல்லைன்னா என் தலை சிறுத்து போயிடும். நான் அப்படி இல்லைன்னா என் இலையெல்லாம் தொங்கும், நிமிர்ந்து நிற்காது, எல்லா நோயும் வரும். ஒரு மரத்துக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 5 கிலோ சாம்பல் வாங்கி வைங்க. எங்கேயாவது கிடைக்கிற சாம்பல், நெல் ஊமி சாம்பல், காகித ஆலைகளில் கிடைக்கிற சாம்பல், கரும்பு ஆலையில் கிடைக்கிற சாம்பல் 5 கிலோ. அதை வச்சாலே தென்னை மரம் தங்கமாக இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்க, எதுவாக இருந்தாலும் வச்சு பாருங்க, அதுக்கப்புறம் ஏதாவது நோய் வருதான்னு பாருங்க. இன்னும் சொல்கிறேன், வண்டு வருதுன்னா வண்டை பார்க்கக்கூடாதுங்க. நம்ம நோயோட அடிப்படை என்ன? இப்போ எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் என்ன கவனிக்கணும்? நான் என்ன சாப்பிட்டேன், நேற்று என்ன சாப்பிட்டேன், முந்தானேத்து என்ன சாப்பிட்டேன், அதை எப்போ சாப்பிட்டேன், எப்படி சாப்பிட்டேன், இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு ஜில்லுன்னு தண்ணி குடித்தேனா,
அதோட அடிப்படை தெரியணும். வண்டு வருதுன்னா வேர் அழுகி இருக்குன்னு அர்த்தம். வேர் அழுகுனா கீழே ட்ரைகோடர்மா விரிடியும் பாசிலோமைசிஸும் கீழே கொடுங்க, அதுக்கப்புறம் மேலே மெட்டாரைசியை ஊற்றுங்க. இதுதான் தென்னை மரம். காட்டுறேன் பாருங்க ஒரு புகைப்படமா. இது இந்த வந்ததுக்கு தயவு செய்து இந்த ஒன்றை புரிஞ்சுட்டு போனாலே நான் மிகப்பெரிய சந்தோஷப்படுவேங்க. எந்த பயிர்லையும் பாசனம் பண்ணுற தண்ணி செடியை தொடக்கூடாது. சரியா சாமி? பாசனம் பண்ணுற தண்ணி செடியை தொடக்கூடாது. தொடலைனாலே பயிர் நல்லா இருக்கும். பாருங்க, இதுதான் பிரச்சனையோட அடிப்படை. பள்ளத்துக்குள்ள வச்சு பள்ளத்துக்குள்ள நட்டு ஆரம்பம், இது ஆரம்பம். இப்படி தண்ணியை நிற்க வச்சு இங்கே பண்ணா அந்த மண் செடிக்கும் மண்ணுக்கு இடையில ஒரு ஓட்டை விழுகும். ஓட்டை உளுந்து வேர் காயும், அதில் அப்புறம் செடியெல்லாம் போயிடும். இங்கே பாருங்க, காய் தேங்காய் உழுகுது, பாக்கு உழுகுது அப்படின்னா பள்ளம் இருக்கான்னு பாருங்க. காயை எடை போடுங்க, எடை போடுங்க. நிலத்தை உங்கள் நிலத்தையே ஆய்வு செய்யுங்க. இந்த ஓரத்தில் இருக்க மரம்லாம் நல்லா காய்க்குதா, இது காய்க்குதா, இது காய்க்குதா, இது காய்க்குதா, ஒரு நோட்டில் எழுதுங்க. ஒரு எடை போடுங்க. இது எவ்வளோ எடை, இது எவ்வளோ எடை, இது எவ்வளோ எடை, இது எவ்வளோ. மட்டையை உரிங்க, எப்படி இருக்கு. மட்டையை உடைச்சிட்டு உள்ள இருக்க பருப்பை எடுங்க. உள்ள இருக்கக்கூடிய தண்ணியை ஒரு டம்ளர்ல வச்சு ஆய்வு பண்ணுங்க. அதில் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி கொண்டு வரணும். இதில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை மாற்றணும்னா, அதை மாற்றணும்னா நான் சொல்லக்கூடிய அடி உரங்களை நம்ம கொடுத்து கொண்டு வரணும். அதில் முக்கியமானது எடுத்தோன்னே எதுவாக இருந்தாலும் ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்ரு, பாசிலோமைசிஸ் 1 லிட்ரு, ரெண்டும் கலந்து அதை மரத்துக்கு 3 லிட்ரு, 70 மரம் 1 ஏக்கர், மரத்துக்கு 3 லிட்ரு 200 லிட்டரு அப்படின்னா பிரித்து ஊற்றிடணும். இங்கே பாருங்களேன், எல்லாமே பள்ளத்துக்குள்ளே தான் நட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் இங்கே பாருங்க, குருத்தழுகள் தெரியுதா? இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மண்வெட்டியில் போட்டு லைட்டாக சுரண்டிட்டு கீழே மண்ணை கையில் வச்சு மோந்து பாருங்க, வேறு வாடை அடிக்கும். அதான் இது குருத்தழுகுனது. அது பாருங்க, அதான் அந்த போரான் சத்து குறைபாடுங்கிறது. ஒன்று வண்டடிச்சிருக்கோம். எடுத்தோடனே என்னன்னா அந்த பள்ளத்துக்குள்ள நடுறது, நட்ட உடனே வேர் அழுகும். வேர் அழுகினோடனே தலையிலேருந்து ஒரு வாடை வீசும், வண்டு வரும். வண்டு ஓட்டை போடும், சிவப்பு கூண் வண்டு ஓட்டை போடும். ஓட்டை போட்ட உடனே ஏற்கனவே அதில் சத்தும் நம்ம கொடுக்க மாட்டோம். நர்சரிக்காரங்க சொல்லி விட்டுருப்பாங்க, 6 மாதத்துக்கு எதுவும் போட்டுறாதப்பா, நம்ம வீட்டில் புள்ள பிறந்தா 6 மாதத்துக்கு நம்ம அந்த பிள்ளைக்கு எந்த சாப்பாடும் போடல, அது மாதிரி நீயும் போட்டுறாத அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. நம்மளும் அதை கேட்டுட்டு உட்காந்துருப்போம், பிரச்சனை வந்துடும். நான் திருப்பி சொல்கிறேன், முறையான சத்துக்கள் முக்கியம். அதாவது இந்த வெடிப்பு அப்படிங்கிறது எங்கெங்க இருந்தெல்லாம் வரும் அப்படின்னா, ஒரு சீரான தண்ணி கொடுக்கறது, அதான் முதல் காரியம். எந்த பயிருக்கும் 7 நாளைக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை, ஒரு நேரம் 100 லிட்டர் தண்ணி தர்றது, அப்புறம் 2 மாதம் போயிடுறது, திரும்ப திடீர்னு வர்றது, தண்ணி கொடுக்கறது முதல் காரியம். 2வது காரியம் சாம்பல் சத்து இல்லை, 3வது சுண்ணாம்பு சத்து இல்லை. இது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மரத்தை வீக் ஆக்குச்சுன்னா, இந்த மரத்தோட மட்டையை திறந்து பாருங்க. மட்டையை திறந்து போச்சுங்கன்னா எரியோ ஃபைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிலந்தி ஒன்று கடிச்சிருக்கும். அந்த கடித்ததோட விளைவு என்ன இருக்கும்னா, ஒரு ஓட்டை போகும். அந்த ஓட்டை அப்படியே உள்ளே உளுந்து இப்படி வரும். எனக்கு இந்த எரியோ ஃபைட்டு வரக்கூடாது. காலையில் கூட ஒருத்தர் கேட்டார்ல, எனக்கு எரியோ ஃபைட்டு வரக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்? சாம்பலை போடுங்க. சாம்பல் சுண்ணாம்பை வைங்க, நுண்ணூட்ட கலவை வைங்க, ட்ரைகோடர்மா விரிடி பாசிலோமைசிஸை வைங்க, மக்கின சாணம் வைங்க, ராக் பாஸ்பேட் இல்லைன்னா எலும்பு உரம் வைங்க, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து வைங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க, எருக்கு கரைசல் தயார் பண்ணி 3 மாதத்தோட, அதாவது 15 நாளுக்கு ஒரு முறை ஊற்றிக்கிட்டு வாங்க. 2 மாதம் முடிஞ்ச உடனே இந்த வெடிப்பு இருக்கான்னு மட்டும் பாருங்க. இது எல்லாமே அது சம்மந்தப்பட்டது தாங்க. சரிங்களா? நட்ட முறை மண்ணில் சத்து இல்லாத, அதாவது சாம்பல் சத்து இல்லாது தேவையில்லாத தண்ணி கொடுக்கறது, அதால் நமக்கு பூச்சி வர்றது. பூச்சி வருதுனாலே என்னால் கடிக்க முடியுங்கிற நம்பிக்கையே இந்த மரம் கொடுக்கறனால பூச்சி வருதுங்க. கொடுக்காதீங்க, வராது.
தேவைக்கு அதிகமாக ஈரம் கொடுக்கறது. பாருங்களேன், மரத்தோட அடித்தண்டு சூம்புறது நுண்ணூட்ட சத்து குறைபாட்டில் எப்படி ஆகுது பாருங்க. இது வேற ஒன்றும் இல்லை, இங்கனக்குள்ள தான் பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டரில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம். அதுதாங்க இந்த குருத்தழுகல். இங்கே பாருங்க, அந்த இது பள்ளத்துக்குள்ளே இருக்குது மரம், இங்கே லேட்ரல் போகுது. இந்த லேட்ரல் வந்து இதை ஒட்டி இருக்கும், மரத்தை ஒட்டி இருக்கும். அந்த மரத்துக்கு வாய் இருக்கிற மாதிரி அங்கே வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த இடத்துல ஓட்டை விழுந்து அழுகல் வருங்க. மரம் போயிருங்க, கண்டிப்பாக போகும், கண்டிப்பாக போகும். நான் பார்க்கறதுனால சொல்கிறேன். இந்த பாருங்க, இந்த ஓட்டை தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓட்டை தெரியுதா? இந்த ஓட்டையை தான் சொல்கிறேன். இது இருக்கக்கூடாது. இங்கே கொடுக்கணும் தண்ணியை, ஏற்றி விடுங்க, அங்கே கொடுங்க, அளவாக கொடுங்க. தெரியுதுங்களா? அந்த தேங்காயோட அந்த வெளிப்பகுதி, அதோட அந்த அலை தெரியுதுங்களா? இந்த அலைங்கிறது போரான் சத்து குறைபாடு, சாம்பல் சத்து குறைபாடு. நம்மளுடைய விவசாயிகள் 1.25 கிலோ மட்டை எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்க காய் மட்டும் 1.25 கிலோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள இருக்க பருப்பு மட்டுமே 630, தேனியிலங்க, குச்சனூர்ல 630 680 கிராம் இருக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. 375 மில்லி தண்ணி எடுக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நடக்கும்னா, சத்துக்களை கொடுக்கணும். நிறைய வகையான பாக்கு வகைகள் போடுறாங்க. இந்த பாக்கில் வெற்றி அடையாததுக்கு நான் திருப்பி சொல்கிறேங்க, முறையான தண்ணி இல்லாதது, வேர் அழுகலை கவனிக்காதது. எப்போ கவனிக்கணும்? பாக்கு மரத்தில் வேர் அழுகலை எப்போ கவனிக்கணும்? எப்போ மழை முடியுதோ, ஜனவரி 14 மழை முடியுதுன்னா ஒரு 15 நாளில் நெமட்டோடு வரப்போகுதுன்னு அர்த்தம், வேரழுகல் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்து நான் சொல்கிறேன், ஜூன் மாதம் வருது இல்லைங்களா, தென்மேற்கு பருவமழை முடியும்ல, 15 நாளில் சொல்லுவாங்க பாருங்களேன், எனக்கு வந்து இந்த என் மட்டை அப்படி போயிடுச்சு 100 புழு அது இதுன்னு. அதுதான் சொல்கிறேன், மழை முடிஞ்ச உடனே இந்த 2 திரவத்தை வாங்கி கீழே கொடுத்துருங்க, சாம்பலாக வச்சு விட்ருங்க. குறைந்த செலவு, பயிர்களை பாதுகாத்துக்கலாம். மாத்துப்பா. இது கரும்புங்க. கரும்புல நம்ம மக்கள் வந்து 85 டன் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, 37 டன் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. 85 டன் எடுக்கிறவங்க நம்ம சொன்னதை கேட்டவங்க. நான் செஞ்சுட்டேன் சார் நீ எனக்கு போய் சொல்லிட்டு அங்கே கொடுக்காம இருக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்க 32 டன்னு. நாங்கள் வேற ஒன்றும் சொல்லலை, மண்ணுக்கு சத்து கொடுங்க, பயிருக்கு வேணுங்கிற சத்தை கொடுங்க, சோறு போடுங்க, அந்த பயிர் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துரும். இதான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்கன்னு எழுதி வைங்க. நான் நம்பிக்கையாக சொல்கிறேங்க, எந்த பயிர் வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் போடுற சாப்பாடை அது நீங்கள் சம்பாரிச்சு கொடுக்கும். ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் செலவழிச்சிங்கன்னா அந்த 10,000 ரூபாயை அது எடுத்து கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, 32 டன்னு ஒரு டன்னு எவ்வளோ, 80 டன்னு ஒரு டன்னு எவ்வளோ, அந்த சாப்பாடை எடுத்து கொடுக்காதா? 2400 கிலோ நெல், 1800 கிலோ நெல் எடுத்து கொடுக்காதா? இவ்வளோதான் என்னுடைய செய்தி. பயிருக்கு சாப்பாடு போட்டால் அதை வந்து நோய் இல்லாமல் பார்த்துக்கிட்டா, நம்ம பிள்ளைய பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டா விவசாயம் பொய்க்காதுங்க. நம்ம அதை அலட்சியமாக நினைக்கிறது, நம்ம வந்து அதை கவனம் இல்லாமல் பார்க்கறது. இவ்வளோதானே, எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்ட்டு வெயிலை புரிஞ்சுக்காம, மண்ணை புரிஞ்சுக்காம, பயிரை புரிஞ்சுக்காம அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறது. என் வீட்டுக்காரமாக தாங்க போட சொல்லிட்டு இந்த இதை போட வேணான்னு சொல்லிடுச்சு, எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாருங்க, அவங்க இவங்கள சொல்லிட்டு பயிருக்கு எப்படியோ சாப்பாடு போடுறதில்ல. தண்ணி அளவுக்கு மீறின தண்ணி, இது எல்லாமே நான் சொன்னது தான் திருப்பி சொல்ல போகிறேன். சரிங்களா? பாயிண்ட் இதுதான். இது வந்து ஒரு நிமிஷம், இது வந்து அந்த மாவு பூச்சிங்க. இந்த மாவு பூச்சி ஏன் வரும் அப்படின்னா, கொளுத்தாடையில் வரும் ஃபஸ்ட்டு. அப்போ நாங்கள் ஆரம்பத்திலே சொல்கிறோம், இந்த பயிருக்கு அடி உரத்தில் சாம்பல் கொடுத்து கொண்டு வாங்க, மணிச்சத்து கொடுத்து கொண்டு வாங்கன்னு. கேட்கலன்னா இது நடக்கும். வாழைங்க, இதில் ரொம்ப முக்கியம் இந்த இதுதாங்க. மொதல் 4 மாதம் வாழையில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய மொதல் 4 மாதம் எதை செய்ய மாட்டோம்னா இதான் செய்ய மாட்டோம். கேட்டால் சின்ன பயிரும்போம், அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்க மாட்டோம், நோயை கவனிக்கும். இதுதான் இப்போ இதை மட்டும் செஞ்சுட்டா நிச்சயம் ஜெயிச்சிடலாங்க. இது ஏன் விளையும்?
ஒரு பக்கம் ஓட்டை உளுந்தது, தண்ணி நம்ம பனி தண்ணி நின்று சூரிய ஒளியால் வந்தது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஏன் நிற்கலை? இலை வெளியே வர்றப்பே ஏன் இலை விரிஞ்சு வரலை? தழைச்சத்து இல்லைங்க, சாம்பல் சத்து இல்லை, நிமிர்ந்து நிற்க சாம்பல் சத்து இல்லை, சுண்ணாம்பு சத்து இல்லை, துத்தநாக சத்து இல்லை, வளையுது. பாருங்களேன், நம்ம பண்ணுறதோட விளைவு. நம்ம தண்ணி ஏற்கனவே சரியில்லை, நம்மளுடைய தண்ணீரோட தரம் சரியில்லை. தண்ணீர் உப்பாக இருக்குது, அளவுக்கு மீறி கொடுக்குறோம். ஏற்கனவே நோய் இருக்கிறப்ப கொடுக்குறோம். அந்த வாழைக்கட்டையிலேயே நோய் இருக்கு, அந்த வாழைக்கட்டையை விதை நேர்த்தி பண்ணாமல் நட்டோம். மாமரத்தில் நீங்கள் பாருங்கள், மாமரத்தை பற்றி என்னுடைய செய்தி ஒன்று தான். மாமரம் மட்டும் எப்போ பூக்குதோ பூக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த மரத்தை நோய் இல்லாமல் பூச்சி இல்லாமல் தெளிவாக்கிக்கணும். பூ எடுத்ததுக்கு அப்புறம் சுண்டு விரல் நீளம் வர்றதுக்குள்ளே அதை சரி பண்ணிடணும். இதை விட்டால் மாமரத்தை காப்பாற்றவே முடியாது, அதோட முடிஞ்சு போச்சு. அது வேற எது செஞ்சும் சரி பண்ண முடியாது. உள்ளே போன நோய் தான், உள்ளே போன வண்டு தான். இந்த நேரம் கவனமாக இருக்கணும், அதுக்கு வேணுங்கிற பொருள் இருக்கணும். அப்போ தான் மழை முடிஞ்சிருக்கும். மழை முடிஞ்ச நேரத்தில் மேலே தெளித்து அந்த பயிரில் இருக்கக்கூடிய பூஞ்சான தாக்குதலை எடுக்கணும், நோயை எடுக்கணும், சத்துக்கள் கொடுக்கணும். தெளிவான பூ வரும், அந்த பூவுக்கு நல்ல சத்தை கொடுக்கணும், காய் வரும். காயில் நோய் இல்லாமல் பார்க்கணும், தெளிவான மரங்கள். இவ்வளோதான் சுருக்கம், இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அது பெருகிறதா சுருக்கம், இந்த இடம் அவ்வளோதான். இதுதான் அது. நம்ம அந்த நேரத்தில் போரான் சத்து, அதாவது நம்ம எருக்கு கரைசல் கொடுத்தோம்னா இந்த அழுகல் வராது. எப்போ பூக்குறப்ப அந்த ஆரம்பத்தில் கொடுக்கலன்னா இந்த தொல்லை. நீங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற தப்பு தான், வேற ஒன்றும் அந்த பயிராக ஒன்றும் செஞ்சுருக்காது. அளவுக்கு மீறி தண்ணி தர்றது, சாம்பல் இல்லாது, சுண்ணாம்பு இல்லாது, பூச்சி கடிக்கிறது, தழைச்சத்து அதிகமாக தர்றது, தண்ணீர் அதிகமாக தர்றது. இது ஒரு வகையான அழுகலுங்க. எலுமிச்சையில் நுனியிலேருந்து காஞ்சிக்கிட்டு வருங்க. வந்துச்சா நம்ம என்ன செய்யணும்? தேவையில்லாத இந்த கிளையை வெட்டி எடுத்துடணும். மரத்துலேருந்து 4 அடி தள்ளி வட்டம் போடணும், மண்ணை சேர்த்து வைக்கணும், அங்கே தண்ணி கொடுக்கணும். இங்கே பாருங்க, எலுமிச்சையிலலாம் அமில பயிர். இந்த மாதிரியான அழுகல் நமக்கு வருதுன்னா 1 நிமிஷத்துல இந்த பயிர் இருக்காது. ஒன்று கீழே பாருங்க, தூள் உளுந்துருக்கா, தண்டு துளைப்பான் இருக்கிறது ஒன்றுங்க. இல்லை தண்டு துளைக்க கீழே உழுகலை அப்படின்னா அழுகல். நம்ம எப்பவும் சொல்றதுதான், கீழே ட்ரைகோடர்மா விரிடி பாசிலோமைசிஸ், மேலே சூடோமோனாஸ் வெர்டிசீலியம் லக்கானி. இது 2 மட்டும் கொடுத்துக்கிட்டே வந்தா, அதாவது எலுமிச்சையில எந்த பிரச்சனையும் வராதுங்க. தேக்கு மரங்க, மரத்துக்கு எப்படி தண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? சாம்பல் சத்து குறைபாடு, சுண்ணாம்பு சத்து குறைபாடு வந்துருச்சா? நான் சொன்னேன்ல, நாங்கள் பாருங்க வெடிப்பா பார்த்தீங்களா சவாலையில். இதெல்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. காய் வாங்க போகிறப்ப பார்த்துருப்பீங்க, கருங்காயாக இருக்கும். அளவுக்கு மீறிய பூச்சி கடிக்கிறது. பூச்சி ஏன் கடிக்கும் அப்படின்னு அப்படியே ரிவர்ஸில் வந்தீங்கன்னா கடைசியில் தண்ணியில் போய் நிற்கும். இதுதான் அந்த பிரச்சனை. இதுக்கு தான் நம்ம பழ மரங்களை பொறுத்தவரை மாசோடவா ட்ரைகோடர்மா இது சூடோமோனாஸ் வெர்டிசிலியம் லக்கானி 100 லிட்டரில் 1 லிட்டர் கலந்து, மீனமில் 1 லிட்டர் கலந்து தெளிச்சிடணும். இந்த மாதிரி பிரச்சனைகளே இல்லாமல் நம்ம கொண்டு வரலாம். வைரஸ் நோய் வரும், பப்பாளியில் வைரஸ் நோய் வரும். ஏன்னா இலை பெருசு, இலைக்கு கீழே பூச்சி இருக்கும். எப்போ பூச்சி வரும்? இப்படி தண்ணி கொடுத்தா வரும், இப்படி தண்ணி கொடுத்தா வரும். இன்னும் வந்துடுது இல்லை, அப்புறாணியாக வந்து நிற்பாங்க. சார் வைரஸ் வந்துருச்சு சார், என்ன சார் பண்ணுறது? தண்ணி கொடுக்காதையா, நீ கொஞ்ச நாளைக்கு தோட்டத்து பக்கையே போகாதம்பேன். நான் கொஞ்ச நாள் தோட்டத்து பக்கம் அமைதியாக வீட்டில் இரு அப்படின்பேன். திருப்பி போய் தண்ணியை கூட்டு வந்து அப்பா கொடுக்க சொன்னாருங்கம்பாங்க.
இந்த மாதிரி தென்னையில் இருந்தாலோ பப்பாளியில் இருந்தாலோ தீர்வு ஒன்று தான். சரிங்களா? பலா, இந்த ரைசோபஸ் ராட்டுன்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி தண்ணி கொடுக்கறதுனால வர்றது, சத்து இல்லாதனால வர்றது. இதுதான் பலால வரக்கூடியது. ஆரம்ப காலத்தில் வரும். அந்த பயிருக்கு தண்ணீரே கொடுக்கக்கூடாது. தண்ணீரே கொடுக்கக்கூடாத பயிர். 15 நாள் 20 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி தரணும். சாம்பல் வைக்கணும், சுண்ணாம்பு வைக்கணும், மரத்துக்கு 100 கிராம் சுண்ணாம்பு வைக்கணும். சொன்ன அதே பிரச்சனை தான், திருப்பி திருப்பி சொன்னாலும் அதுதான் எல்லா பயிர்லையும். இங்கே பாருங்க, தக்காளியில் இந்த பயிருக்கு எவ்வளோ தண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ தண்ணி. அதாவது இது வத்தின தண்ணி அப்படின்னா வத்தாத்துக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி இருந்திருக்கும். இந்த பயிர் எவ்வளோ வெயிட் இருக்கும், எப்படி தண்ணி கொடுக்கணும். அதான் தேயிலை கொசு இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பக்கு பக்கா வருதுன்னு. தேயிலை கொசு நம்மளுடைய வெள்ளை வேலை மரப்பட்டை கரைசல் அது ஒன்று போதுங்க. இந்த இதே பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம். அல்லது வந்து நம்ம மெட்டாரைசியம் வெர்டிசிலியம் லக்கானி, இது சம்மங்கிங்க. சம்மங்கியோட எல்லா பூப்பயிரோட அடிப்படை என்ன? ஈரம் வேணும். அதே ஈரம் வந்து அளவா இருக்கணும். அளவுக்கு மீறிச்சுன்னா கண்டிப்பா அழுகல் வரும். அதிகமான ஈரம் இருந்தால் நூற்புழு வரும். மண்ணில் சாம்பல் சத்து போயிடும், தழைச்சத்து போயிடும், கிழங்கு அழுகி போயிடும். நான் சொன்னேன் இல்லைங்களா, பாருங்க அப்படியே தொட்டா நசங்கும். பூ வந்து இதுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா 3 மணி நேரத்துல ஒரு மாதிரி ஆயிடும், வாங்க மாட்டாங்க. அதுக்கு தான் நான் அந்த முட்டை எலுமிச்சை கரைசல் சொன்னேன். முட்டை எலுமிச்சை கரைசல் அதை அடிச்சிங்கன்னா, இப்போ நான் சொன்னக்கூடிய எல்லா பயிர், இப்போ எல்லா பிரச்சனையும் சொன்னேன் இல்லைங்களா, அதோட ஒரு தீர்வு வந்து முட்டை எலுமிச்சை கரைசல். செஞ்சு பாருங்க. ஆக்சுவலாக வந்துங்க, இதுக்கு வந்து நல்ல தீர்வுங்கிறது நம்ம வேப்பங்கொட்டை கரைசலுங்க. வேப்பங்கொட்டை கரைசல் 100 லிட்டரில் 5 கிலோ வேப்பங்கொட்டை இடித்து உள்ளே போடணும். ஒரு நாள் ஊற வைக்கணும். 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு, 3/4 கிலோ பச்சை மிளகாய் கரைச்சதை உள்ளே வைக்கணும். ஒரு நாள் ஊற வைக்கணும், வடிக்கணும். வடிகட்டி அடித்தா, இதெல்லாம் சிவப்பரும்பை எடுத்துட்டு அடிச்சிங்கன்னா வராது. 12 நாளைக்கு ஒரு முறை தெளிக்கலாம். இது பொதுவாக எல்லாரும் கேட்பாங்க, இந்த பூவை பெருசாக்கணும்னா என்ன பண்ணணும்? முட்டை எலுமிச்சை கரைசலுங்க, பஞ்சகாவியாங்க அல்லது மீனமிலங்க. அடுத்து 3வது பொருள் வந்து எருக்கு கரைசலுங்க. 4வது கடல் பாசி உரம்ங்க. 5வது பொட்டாஷ் பாக்டீரியா. இதெல்லாம் நான் இதில் ஏதாவது ஒன்று விட்டு போனேன்னா 1/2 லிட்டரு பொட்டாஷ் பாக்டீரியா கலந்துக்கணும். இது போட்டிங்கன்னா பெருவட்டு மல்லிகையே வரும், நீல காம்பு வரும். இதை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. இதுதான் நீங்கள் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா எடுத்து மோந்து பாருங்க. மோந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிரச்சனை இதுதான்னா. நீங்கள் வந்து அந்த 2 பொருள் தான் நான் சொன்னேன், ட்ரைகோடர்மா விரிடி, பாசிலோமைசிஸ். நிறைய பூ வரணும்னா இந்த கரைசல் அடிக்கணுங்க. அரப்பு மோர் கரைசல். சரிங்களா? நான் உங்களுக்கு அனுப்புகிறேங்க. இது இப்போ சின்ன சின்ன வார்த்தையாக இருக்கும், தெரியாது, அனுப்புகிறேன். ஐயா சொன்னாங்கல்ல, இந்த பொறிப்பயிர் நடுறது. எந்த மலர் பயிராக இருந்தாலும், எந்த விதமான காய்கறி பயிராக இருந்தாலும், நம்மளுடைய விவசாயி ஒருத்தர் மோகன்னு திருப்பத்தூரில் இப்போவும் கெமிக்கல் பண்ணுறவங்களோட அதிகமான தக்காளி விளைச்சல் எடுக்கிறாப்புல. அவர் செய்கிறதோட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பொறிப்பயிர். அடுத்து மாற்றுங்களேன், சொல்கிறேன். இங்கே பாருங்க, அதாவது ஓரத்தில் வந்து மக்காச்சோளம், உள் அடுக்கில் வந்து தட்டைப்பயிர், அதுக்குள்ள விட்டு விட்டு சாமந்திப்பூ. இவ்வளோதானுங்க. எந்த புழு இல்லாத ஒரு விவசாயத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு.
இதுதான், இது வந்து ஆக்சுவலாக துல்லிய பண்ணையத்துக்காக நான் சொல்கிறேன். முன்னாடி போங்களேன். இந்த வார்த்தை தான் நமக்கு வேண்டியது. இதை பற்றி நான் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது. இதெல்லாம் தான் அந்த அட்டவணையில் இருக்கும். சரிங்களா? இந்த பயிர்களெல்லாம் நம்ம சிறப்பாக நம்ம சொன்ன அந்த விவசாய முறையை செய்ய முடியும். அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருங்க. நில்லுப்பா. இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு நம்பிக்கை தர்றதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேருந்து எடுத்த ஃபோட்டோ. இயற்கை விவசாயத்தில் வெற்றி கிடைக்காதுன்னு யாராவது மனசுக்குள்ள ஒரு வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த பதிவுகள்லாம் பாருங்க. இந்த பாருங்க, இதான் நம்ம குரூப்பு. அந்த காயை பாருங்க. கடலை, ஊட்டி. நான் சொன்னேன்ல, முடியுங்கிறத மனசுல ஏத்துக்கங்க. சரியா? இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் தான் உங்கள்கிட்ட இருக்கணும் விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காக. இந்த பொருள்கள்லாம் இதுவும் மொத்தமாக விற்பனை பண்ணுறவங்க யாருன்னு நம்பர் தரேன், நீங்கள் வச்சுக்கோங்க, இது பார்த்துக்கலாம். சரியா? இந்த பயிர்கள்லாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல ரேட்டில் போகுது. எதிர்காலத்தில் இதுக்கெல்லாம் நல்ல ரேட் இருக்கும். இந்த மாதிரி காய்களை நீங்கள் பயிரிட்டுக்கங்க, அது ரொம்ப நல்லதாக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி துறைகளோட அதிகாரிகளோட ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும். கொஞ்சம் தயவுசெய்து வச்சுக்கோங்க. வச்சிருந்தா அது உங்களுக்கே கெத்தாக இருக்கும், பலன் கொடுக்கும். உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனையில் எந்த பிரச்சனைனாலும் என்னைய தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வேணுங்கிற நான் செஞ்சு தரேன். ஆனால் இது வேணும், நம்பர் வேணும். இதுதான் என்னோட நம்பர். சரியா? துல்லிய பண்ணையம் அப்படிங்கிறது வந்து இயற்கை விவசாயத்தில் நிச்சயம் செய்யக்கூடிய அடையக்கூடிய இலக்கு. நம்ம வந்து உள்ள இறங்கி அந்த மண்ணை புரிஞ்சுக்கிட்டு பயிரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேணுங்கிறத மட்டும் கரெக்டாக செஞ்சிட்டோம்னா பயிர் நம்மளை ஏமாத்தாது. நான் எப்பவும் சொல்றது ஒண்ணுதான், நம்ம தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்ம தப்பு பண்ணோம்னா வராது, நம்ம மாத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். இந்த கூட்டத்தில் இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து என்னுடைய பேச்சுக்களை கேட்டதுக்கு என்னுடைய இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து நன்றிகள். இயற்கை விவசாயத்தை நம்புங்க, அது நம்மளை என்னைக்கும் கைவிடாது. வணக்கம்.